அல்லாஹ் தாலாவுடைய உதவியினால், அவனுடைய நாட்டத்தினால் இப்படி ஒரு மஜ்லிஸ், அவனுடைய வகை பற்றி பேசுகின்ற, அவருடைய வழிகாட்டல் பற்றி கலந்துரையாடுகின்ற ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தாலா எங்களுக்கு நாடி இருக்கிறான். அல்லாஹ் தாலா அவன் விரும்புகிற ஆக்களுக்கு வழிகாட்டுறான் என்றதை குர்ஆன்ல நிறைய சொல்றதை நாங்கள் பார்க்குறோம். அப்படி ஒரு விஷயமாக இது இருக்கலாம். அப்படின்னா ஹுவஜிட்டபாக்கும், அவன் எங்களை இந்த சந்தர்ப்பத்துக்கு தெரிவு செஞ்சிருக்கிறான். அப்போ அதுக்கு நன்றியுடைய ஒரு மனோனில எங்கிட்ட இருக்கணும். இப்படி ஒரு தெரிவுக்கு நாங்கள் உட்பட்டுக்கிறோம். இங்கே வகைக்கு உட்பட்ட நிலையில் விஷயங்கள் பரிமாறப்படுமா இருந்தால், அப்படி ஒரு பாக்கியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்றதுக்கு அல்லாஹ் நாடி இருக்கிறான்டா, அதுக்கு நன்றி உள்ளாக்கள் நாங்கள் இருக்கணும். அந்த நன்றி என்ன வாய்க்கும் சொல்லலுமா? இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை, பாக்கியத்தை, நலவை எங்களுக்கு நாடி இருக்கிறான்டா, அதுக்கு நன்றி செலுத்தோம். அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னால் சரி. அப்படியா? என்ன நன்றி? எந்த பாக்கியத்தை நாடினாலும் அந்த பாக்கியத்தின் பயன்பாட்டை அடையும். அவன் எதை நாடுறானோ, அதில் எதை விரும்புகிறானோ அதை அடைய முயற்சிக்கும். அதுதான் முதலாவது விஷயம். அதுக்கு பிறகு அவங்களுக்கு உயிரோட்டமான ஒரு அல்ஹம்துலில்லாஹ்வை சொல்லலமாய் இப்படி ஒரு விஷயத்தை அல்லாஹ் தாலா அந்த அமர்வில் தந்தான். அப்போ நீங்கள் வந்திருக்கிறது, நான் ஏதாவது பேசுறது வாஸ்தவம், அது ஒரு உலக நடைமுறை, சபம். வழிகாட்டல் அதில் இல்லை. வழிகாட்டல் அல்லாத நாட்டத்துக்கு தான். அவன் விரும்புகிற ஆட்களுக்கு தான் அந்த வழிகாட்டலை கொடுப்பேன்னு நியாயமாக குர்ஆன்ல சொல்கிறானே, அது அவன் அவதானத்தின் பின்னால் தான் கிடைக்கும். இப்போ நாங்கள்லாம் இருக்கிறோம், எங்களுக்கு பக்கத்தில் அடுத்தடுத்து ஆக்கள் இருக்கிறாங்கன்ற மனோநிலை தான் எங்களுக்கு ஈக்கும். அப்படி இல்லை. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மா யக்கூனு மின் நஜ்வா ஸலாஸத்துன் இல்லா ஹுவ ராபிஉஹும். நீங்கள் 3 பேர் ஒரு இடத்துல இருந்து பேசிக்கொண்டு இருந்தால் 4வது ஆளாக நான் இருக்கிறேன். வலா ஹம்ஸத்துன் இல்லா ஹுவ சாதிஸுஹும். நீங்கள் 5 பேர் ஒரு இடத்துல இருந்து பேசிக்கொண்டிருந்தால் 6வது ஆளாக நான் இருக்கிறேன். நான் இருக்கிறேன்ற உணர்வுல நீ இருக்கணும், அதை ஞாபகப்படுத்தி நீ இருக்கணும். அதுக்குரிய மனோநிலை உங்கள்கிட்ட காணப்படணும், அதுக்குரிய பணிவு உங்கள்கிட்ட வெளிப்படணும் என்றது அந்த வசனத்தில் எதிர்பார்ப்பு. அதோட கூடவோ குறைவோ நீ எங்கே இருந்தாலும், தனியே இருந்தாலும் உங்களோட நான் இருக்கிறேன் என்றதுதான் உண்மை. இந்த நம்பிக்கையில் தொழில் படுறது தான் ஈமான். இந்த நம்பிக்கையில செல்வாக்குக்கு உட்படுறது தான் ஈமான். அப்படி உட்பட இல்லைண்டா அங்கனைக்குள்ள நாங்கள் ஈமான நினைவு கூறவும் இல்லை, வெளிப்படுத்தவும் இல்லைன்னு பேசுகிறோம். அப்போ இதுதான் உண்மை. அந்த உண்மையை உணர்ந்து நாங்கள் எந்த நேரத்திலையும் இத்தக்கில்லா ஹைசுமா கொண்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எங்கே இருந்தாலும் இறை ஞாபகத்தோடு தான் இருக்கணும். அப்போ அப்படி ஒரு விஷயம்தான் இங்கனைக்குள்ள அடைவுக்கான அடிப்படையான தகமை. நான் பேசுகிறதோ நீ வந்திருக்கிறதோ அதுக்கான ஒரு ஏற்பாடு தான். அப்படி ஒரு எதிர்பார்ப்போட, ஈடுபாட்டோட நீங்கள் இதில் காணப்படணும் என்றது இந்த முதலாவது வினயமான ஒரு வேண்டுகோள். நீங்களும் துவா செஞ்சு கொள்ளுங்க. ஆசையோட, ஆர்வத்தோட, உற்சாகத்தோட பல்வேறு வகையான அசௌகரியங்களை எதிர்கொண்டு தான் நீங்கள் வந்திருப்பீங்க. அப்போ அதை நன்மையாகவும் அவனோட திருப்தியாகவும் மன்னிப்பாகவும் உங்களுக்கு கிடைக்கணும். இந்த அமர்வுலையும் கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைச்சிடணும். அதுக்காக கட்டாயமாக துவா செஞ்சுருங்க. பேசுகிற நானும் அதுக்குரிய ஆளை ஆயிக்கணும், எனக்கு சேர்த்து நீங்கள் துவா செஞ்சிருவீங்க என்று சொல்லி விஷயத்துக்கு போவோம். இது குடும்ப ரீதியான ஒரு அமர்வு தான் இந்த தலைப்பு அல்லது ஏற்பாடு. இப்போ நாங்கள் நினைக்கிற ஆக்களை பார்த்தா கல்யாணம் கட்டி 30 வருஷம் ஈமா தானே, 30 வருஷம் 40 வருஷம் அப்படியெல்லாம் ஈக்கும். சில பேர் இவங்க 20 வருஷம் 15 வருஷம். இந்த 15 வருஷம் 20 வருஷம் நாங்கள் என்ன செஞ்சோம்?
குடும்பம் தான் நடத்திடும். அந்த 15 வருஷம் 20 வருஷமும் எத்தனைத்தையும் நாங்கள் சந்திச்சுப்போம், லட்சக்கணக்கில் சந்திச்சுப்போம். இப்போ அதெல்லாம் எடிட் ஆகி தெரிஞ்சிக்குமே, அதெல்லாம் இசைவாக அடைஞ்சிக்கும் என்கிட்ட, பழக்கப்பட்டு போய். இப்போ அதை மாற்றலுமா? பழக்கப்பட்டு போன தேத்தண்ணி குடிக்கிறத மாத்திர கஷ்டப்படுவாங்க, இந்த போதைப் பொருள் வச்சுட்டு மாற்ற முடியாமல் கஷ்டப்படுவாங்க. அதுக்கு பெரிய மெடிக்கல் பெரிய பிரயத்தனம்னா ரீஹபிலிட்டேஷன் சென்டர்லாம் போட்டுலாம் அதை மாற்றுறது படாத பாடுபடுவாங்க. இப்போ நாங்கள் 20 வருஷம் எடிட் ஆகிற விஷயத்தை நாளைக்கு மாற்றலாம் அப்படியா? அப்படி இல்லாட்டி நாங்கள் சரியாத்தான் செய்கிறேன்னு ஒரு மனநிலையில் நாங்கள் ஈக்கணும். சரியாத்தான் செய்கிறேன்னா நாங்கள் ஏன் திரும்ப திரும்ப இந்த அமர்வு கலந்து கொள்வோம்? நான் ஒரு விஷயத்தை உணர்ந்து கொள்றதுக்காக சொல்கிறேன். இப்படியான பல அமர்வுகளில் நாங்கள் கலந்து கொண்டிருப்போம். எத்தனை வகையான தலைப்புகளில் ஸ்பீச்சஸை சிறியதாகவோ பெரியதாகவோ நாங்கள் செவிமடுத்திப்போம். இப்போ மீடியாவிலாம் நிறைய வருது இது. அப்பவும் திரும்ப வந்து நிகழ்ச்சி நடத்தோண்டு தேவை ஏற்படுறதும் நாங்கள் நிகழ்ச்சிக்கு வாரதுக்கு காரணம் என்ன? நான் கேட்ட விளங்கிக்க நினைக்கிறேன். இந்த உள்ள காலத்தில் இத்தனை வகையான அந்த பயான்களையோ ஸ்பீச்சையோ அறிவுறுத்தல்களையோ அறிவுரைகளையோ நாங்கள் செய்மடுத்திப்போம். அப்படி இருந்தும் திரும்பவும் இந்த மாதிரியான ஏற்பாடு தேவைப்படுது, நாங்களும் வாரத்துக்கு ஆர்வப்படுறோம்டா என்ன காரணம்? அப்படி கேட்டு 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 அது ஒரு இபாதத்துன்னு தொடர்றது அப்படியா? என்ன விளக்கம்? எனக்கு தெரிஞ்ச காரணம் என்னன்னா, கேட்கறத நாங்கள் செய்யறதில்லை, அது செய்யாதால அது இல்லை. கேட்டதுக்காக அது ஈக்கின்றது இல்லையே, செஞ்சதான் இருக்கிறன்றது. இருந்தா நீங்க வர தேவையில்லை. இப்போ நான் பேசுகிற விஷயத்த கூட நீங்க எத்தனையோ தினம் கேட்டுப்பீங்க. சில நேரம் பலருக்கு இது அங்கே கேட்டேனே, அவர் பேசினார் இவர் பேசினாருன்னு கூட உங்களுக்கு சொல்றதுக்கு கேளும். ஏன்னா 20 25 30 வருஷத்துல நாங்கள் தாண்டிக்கிறோம். ஏன்னா கேட்டது நிறைய கேட்கணும்ன்றதில் இஸ்லாத்தில் எதிர்பார்ப்போம். நிறைய செய்யணும், செய்யறதுக்காக கேட்கும். கோச்சிக்கிட்டாங்க நான் இப்படி சொல்கிற வகையில் விஷயங்கள் அந்த உரிய கவன குவிப்போடு வரவணுத்துக்காகத்தான் சொல்ல பார்க்குறேன். எனவே நாங்கள் கேட்டதை செய்ய இல்லைண்டா அதை நாங்கள் நினைச்சுக்கிறோம் கேட்ட வரைக்கும் நன்மை என்று சொல்லி. அப்படி இல்லை. வகையில் ஒரு விஷயம் தெரிய வந்துட்டா அது ஒரு பெரிய விஷயம். உலகத்தில் அதுக்கு தரமான நிகரான ஈடான ஒரு விஷயம் உலகத்தில் இருக்காது. வகையிலேருந்து ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கொண்டா அதுக்கு தரமான ஈடான சமனான விஷயம் ஒன்று உலகத்தில் இல்லை. அந்த விஷயத்தை நாங்கள் என்ன செய்யணும்? அப்படியே கொண்டே காத்தில் விட்டுறணுமா? அப்படியா? அதை கணக்கெடுக்கணுமே, மதிக்கணுமே. அப்போ அது நடத்தையே மாறும். அப்படி மாறுறது இல்லாமல் தொடருமா இருந்தால் அது ஆபத்து. நான் ஒவ்வொரு நாளும் கயிறில் மகளூபி அலைஹிம் வலத்தாலின்னு ஓதுவோம். எங்களுக்கு தானே ஓதுறோம். யூத கிறிஸ்துவ பற்றி சொல்லுது, ஆனால் ஓதுறது யாருக்கு? எங்களுக்கு தான் ஓதுறோம். என்னது? கேட்டுட்டு செய்யாதாக்கள், தெரியாம செய்யறாக்கள். இதான் ரெண்டு பேரும். முதலாவது குரூப் வந்து கேட்டுட்டு செய்யறதை பற்றி கணக்கெடுக்காதாக்கள், பொருட்படுத்தாதாக்கள். ரெண்டாவது ஆட்கள் வந்து கேட்காம தான் விரும்பின மாதிரி ஒரு விஷயத்த நன்மைன்னு சொல்லி செய்ய பார்க்குது. இதான் இந்த ரெண்டு பேரும். எனவே இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஏன் இதை சொல்ல பார்க்குறேன்டா, இவ்வளோ காலமும் எத்தனையோ விஷயங்களை கேட்டு திரும்ப திரும்ப கேட்கணுண்டு ஏற்பாடு செய்கிறாக்களும் அப்படி தேவையை உணர்றாங்க. இப்படி எல்லாம் அப்படி செய்கிறாங்கண்டா தேவையை உணர மாட்டாங்களே. நாங்களும் இப்படி ஒரு விஷயத்துக்கு கலந்து கொள்ளணும் தேவைக்குன்னு சொல்லி கலந்து கொள்கிறோம். அப்படி ஒரு இஸ்லாம் மார்க்கம் வந்து அறிவுபூர்வமானது, புத்திசாலித்தனமானது. அப்படி ஒரு புத்தி நிறைந்த ஒருத்தண்ட, எல்லையற்ற புத்தி நிறைந்த ஒருத்தண்ட உள்ள ஆலோசனை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். அப்போ அந்த விஷயத்தில் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ளணும் என்ற ஒரு விஷயம் எங்களோட நினைவுக்கு வரணும்ன்றதுதான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல பார்த்த விஷயம். ஹைர், இப்போ குடும்ப வாழ்க்கை அந்த விஷயத்த
ஒரு மைண்ட் செட்டை, ஒரு மனநிலையை கொண்டு போகிறது நல்ல வகையில், அதாவது குர்ஆன்ல 3 விஷயங்கள் எங்களுக்கு சொல்லப்படுது. அல்லாஹ் தஆலா சொல்றான், ஒமின் ஆயாத்தி அன் ஹலக்கலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா. அதாவது உங்களில் இருந்து உங்களோட சோடிய அவன் உருவாக்கி தந்திக்கிறது ஒரு அத்தாட்சி, ஒரு மிரக்கல், ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். அப்ப நீங்க 2 பேரும் சேர்ந்திக்கிறீங்கன்னா என்ன நினைக்கிறீங்க? ஒரு பெண்ணை நான் கல்யாணம் கட்டிக்கிறேன், நான் ஒரு ஆணை நான் கல்யாணம் கட்டிக்கிறேன், 2 பேரும் சேர்ந்திக்கிறேன்னு எல்லாம் சொல்லலைங்கண்ணே, ஒரு மிரக்கல் சொல்றோம். இப்படி 2 பேரும் செய்யறதுக்கான இந்த ஏற்பாட்டை நான் கொண்டிருக்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம். நீ தஸ்குனு இலைஹா, அதுல என்ன அடைவுண்டா, அமைதி காணப்படணும், திருப்தி காணப்படணும், ஒரு சாந்தமான ஒரு வாழ்வு தொடரணும். இதுக்கு தான் அதை வேலை செஞ்சு வச்சுக்கணும்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்போ இந்த அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பை நாங்கள் கவனம் செலுத்துகிறோமா என்று நாங்கள் பார்த்துக்கொள்ளணும். ஒஜால பைனக்கும் மவத்தத்தும் ரஹ்மா, இந்த ஏற்பாட்டின் மூலமாக அன்பையும் கருணையையும் நாங்கள் ஏற்படுத்திக்கிறோம். வாழ்க்கையில் இதுதான் மனுஷன் எதிர்பார்க்கிறது. அமைதி, திருப்தி தான் வாழ்க்கையில் அல்டிமேட் அடையும். ஒரு சாந்தியான உள்ளம், கல்புல் சலீம்னு சொல்லுவாங்க, நஃப்சுல் முத்துமைன்னு சொல்லுவாங்க. இதுதான் சொர்க்கத்துக்கு தகுதி பெற்ற உள்ளம். இந்த உள்ளத்தை உருவாக்குறதுல இது பெரிய ஒரு பங்கை வகிக்குது என்றுதான் முதல் பகுதி அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த சோடியை உருவாக்குனதுல, நீங்க சோடியாக சேர்றதுல இந்த அடைவு அடிப்படை. அது இல்லாம உங்களுக்கு மேல அன்பும் கருணையும். அன்புண்டா என்னண்டா, என்னது அன்புண்டா? அது சும்மா மனசுல இருக்கிற ஒரு பதிவு, அப்படியா? அன்புண்டா என்ன? யோசிங்க நீங்க. அன்புனா மனசுல இருக்கிற பதிவு, அதல்ல. அன்பு, நீங்க பிள்ளைக்கு விடுப்பெடுக்க போவீங்க, உங்களோட காசு தாராளமாகிக்குது, ஏதாவது குறைஞ்ச விலையில ஒரே ஒரு உடுப்பை வாங்கிட்டு வருவீங்களா? காசு தாராளமாகிக்குது, பிறநாளைக்கு உடுப்பு எடுக்கணும், ஒரு புள்ள தான், ஏதாவது குறைஞ்ச விலையில் தேடி தேடி குறைஞ்ச விலையில ஒரு உடுப்பை வாங்கிட்டு வருவீங்களா? இப்படி வரலாற்றில் யாரும் செஞ்சுக்க மாட்டான். எவ்வளோ கவர்ச்சியான சமதரத்தில், அடுத்தவங்களோட சமதரத்தில் எண்ணிக்கையிலையும் ஏழுமான எண்ணிக்கை தான் வாங்கிட்டு வரீங்க. இதுதான் அன்புன்னு சொல்கிறேன். இது அன்பு தான் செய்ய வைக்கும். மேலதிகமாக செய்கிற தூண்டுற அந்த விஷயத்தை வெளிப்படுத்துமா இருந்தால் அதுதான் அன்புன்னு சொல்லுவோம். அப்போ கணவன் மனைவிட விஷயத்தில் மேலதிகமாக செய்யணும் உந்தப்படுறாரா? மனைவி கணவன் விஷயத்தில் மேலதிகமாக செய்யணும், செய்ய வேண்டியது செய்யறதுக்கு அங்கால செய்யணும் உந்தப்படுறாரா? அதுதான் அன்பு. ரஹ்மா, கருணை, அதாவது அதோட சிரேஷ்ட தன்மையை விரும்புறது, உயர்நிலையை விரும்புறது, கணவன் உயர்நிலையை விரும்புறது, மனைவிட உயர்நிலையை விரும்புறது. இந்த ஆச்சரியமான ஏற்பாட்டுக்கு பின்னால இதுதான் விளைவாக வரணும். இது இந்த வசனம் எங்களுக்கு சொல்லு. எனவே இந்த பேஸ், இந்த அடித்தளத்துல நாங்க குடும்ப வாழ்க்கையை தொடர்றோமா, இல்லாட்டி மனுஷன் 2 பேரும் சேர்ந்திக்கிறோம், எங்களுக்கு தேவைப்பட்ட விஷயங்களை, எங்களோட அறிவு என்ன விஷயத்த எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறோம், அதோட தொடர்பட்டு இப்படி போயிட்டே இருக்கிறோம். இந்த சமூகம் ஈடுபட்டு போகிறோமா, அப்படி இல்லாட்டி சிந்தனையோட விளக்கத்தோட இதுக்கு அங்கால வகீட வழிகாட்டலோட போகிறோமா என்ற விஷயத்தில் கணவனும் மனைவியும் இதில் கவனம் செலுத்தணும். விளையாட்டு அல்ல. எல்லாம் செஞ்ச ஏற்பாடு ஆச்சரியமானது. அந்த ஆச்சரியத்துக்கு பின்னால் இப்படி ஒரு எதிர்பார்ப்புக்குது. அந்த எதிர்பார்ப்பு அந்த விளைவாக கிடைக்கும்டா, அந்த விளைதிறன் காண இயலும்னு சொன்னால் அல்லாஹ்வுத்தாலா இன்னும் அருள் புரிவான்.
அது நீங்கள் நன்றி செலுத்துவீங்க, அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுவீங்க. இப்படி ஒரு பார்வை இதில் இருக்கணும். அதே மாதிரி இன்னொரு வசனம் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், கு அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா வகூதுஹா அன்னாஸ் வல் ஹிஜாரா. இது ஒரு சீரியஸாக சொல், இது ஏவல். கூ சொல்றது அம்ருன்னு சொல்லுவாங்க, ஏவல் பணிக்கிறது. பாப்பா ஒரு விஷயம் சொல்லுவார், ஒரு ஆலோசனையை சொல்லுவார், இப்படி செய் மகன், இப்படி செய் மகள் சொல்லுவார். அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? அதை கணக்கு எடுக்கக்கூடாது, அப்படியா? மதிக்கணும். வாப்பா ஆர்டர் பண்ணுவார். வாப்பா ஏண்டா என்ன பெற்று வளர்த்து உருவாக்கி எடுத்தவர். அவர் எனக்கு எதை சொன்னாலும் நலவே அன்றி வேறொன்றும் இருக்காது, நல்லவா தான். அப்போ அதை ஓர்டரை சொல்கிறான்னு சொன்னால் அதில் வெயிட் கொஞ்சம் கூட, அது தவிர்க்க இயலாது. தவிர்த்தா உன்னோட வாழ்க்கை பழுதாளியும். அதான் அப்படி சொல்லுவார். வாப்பா வாப்பா சொன்னாலே அப்படி நடக்கும்டா. அல்லாஹ் ஆர்டர் பண்ணா பூ பாதுகாத்து கொள்ளுங்க, அம்புசக்கும் உங்களை, வஹ்லீக்கும் உங்களோட குடும்பத்தை. இது ஆம்பளை அந்த வசனத்தை வச்சு ஆம்பளைக்கு, பொம்பளை அந்த வசனத்தை வச்சு பொம்பளைக்கு. உங்களோட குடும்பத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க நாரா, நரகத்தில். இது இந்த குடும்ப வாழ்க்கையில் ஒரு பொறுப்பு, ஒரு கடமை. இந்த குடும்ப வாழ்க்கையின் ஊடாக உலகத்தில் நீங்கள் எப்படியெல்லாம் இருக்கணும்னு சில ஆசைகளை உருவாக்கி கொள்ளலும். அதுக்கு அதுக்கு அனுமதியும் மார்க்கத்தில் இருக்கும். ஆனால் இஸ்லாம் சொல்ற கடமை, நீங்க விரும்ப வேண்டிய விஷயம், நரகத்தில் இருந்து இந்த குடும்பத்தை பாதுகாக்கணும். இதை கூட பொறுப்பு. அது உங்களோட மனைவியை பாதுகாக்கணும், உங்களோட பிள்ளைகளை பாதுகாக்கணும், கணவனை பாதுகாக்கணும், பிள்ளையை பாதுகாக்கணும். இது உங்களோட பொறுப்பு. நாங்கள் தவ்வா செய்யறதுக்கு இயக்கங்கள் வாங்கி நாமளும் இயக்கத்தோட சம்மந்தப்பட்டிக்கிறோம், இயக்க பணிகளில் ஈடுபடுறோம். நான் போய் 4 பேருக்கு 10 பேருக்கு இப்படியே மொத்தமாக கூட்டியோ தனியவோ மார்க்கம் சொல்லுவோம். சொல்றதுதான் உங்களோட கடமை, சொல்றதுதான் உங்களோட கடமை. அவர் கேட்டாரா இல்லையா, மாறுவாரா இல்லையா, உங்களோட கடமை முடிச்சு. நீங்கள் எப்படி சொல்லணுமோ, எந்த விளக்கத்தை சொல்லணுமோ, எந்த அடைவை உறுதிப்படுத்துகிற மாதிரி எப்படியான ஒரு தரமாக அதை பிரயோகிக்கணுமோ அப்படி பிரயோகிக்கணும். அவ்வளோதான் கூட. எவ்வளோ அழகாக செய்கிறீங்களோ அவ்வளோ அழகாக செய்கிறதுக்கு நன்மை. அவர் மாறணுமா இல்லைன்றது எங்களோட பொறுப்பல்ல. ஆனால் இங்கே அப்படி இல்லை, மாற்றுங்க. அதை மாற்றுறதுக்கு வரைக்கும் என்ன எஃபர்ட் எடுக்கணுமோ, என்ன பிரயத்தனத்தை வெளிப்படுத்தணுமோ அவ்வளோ வெளிப்படுத்தணும். ஆனால் ஹிதாயத் அல்லாஹ் கையில் தான். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. மக்களுக்கு நாங்கள் மார்க்கத்தை சொல்லிட்டு திரும்புறதும், குடும்பத்தில் மார்க்கத்தை சொல்லிட்டு திரும்புறதும் வித்தியாசம். ஏன்னா குடும்பம் உங்களோட பராமரிப்பில் இருக்குது. நீங்க தான் அவங்களுக்கு உணவளிக்கிறீங்க, நீங்க தான் உடை கொடுக்குறீங்க, நீங்க தான் அவங்களுக்கு வாழ்வு தேவையான அனைத்து ஏற்பாடையும் செய்றீங்க. அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்யறான், நீங்க செய்றீங்க நேரடியா. அந்த பின்னணியில தான் இந்த வெயிட் கனதியோட இது சொல்லப்படுது. எனவே அந்த நரகத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்கு மார்க்கம் கிடைக்கணும், அவருக்கு அக்கீதா கிடைக்கணும், ஹலால் ஹராம் பேன்றதுக்கான அந்த நாலேஜ், அந்த அறிவு கிடைக்கணும். இதை கொடுத்தாதான் நடக்கும். அப்ப அக்கீதாவை நாங்கள் கொடுக்குறோமா, இறைவனை பற்றி சரியான பதிவை எங்களோட வாழ்க்கையிலிருந்தும் எங்களோட போதனையிலிருந்து பெற்றுக்கொள்வாங்களா? இறை மார்க்கத்தை பின்பற்றதுக்கான வயசுக்கேற்ற மாற்றம். அவருக்கு 7 வயசு ஈக்கம்டா என்ன மாற்றம், 10 வயசு ஈக்கம்டா என்ன மாற்றம், 20 வயசு இளந்தாரி ஆயிப்பாங்கண்டா என்ன மாற்றம், கல்யாணம் கட்டி குடும்ப வாழ்க்கைக்கு போவாங்கண்டா என்ன மாற்றம். அந்த மாற்றத்துக்கு தேவையான காத்திரமான பணி நாங்கள் மேற்கொள்றோமா? சாப்பாடு கொடுங்க, அது உங்களோட பொறுப்புன்னு சொன்ன அதே கனதியில தான் அல்லாஹ் தஆலா நரகத்தில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளணும்னு சொல்லிக்கலாம். அப்ப இந்த விஷயம் பெரும்பாலும் ஆண்களுக்கு வரும், பெண்களுக்கும் இருக்குது. பெண்களுக்கு இன்னொரு கனதியில ஈக்கிறது. என்னால் சந்தர்ப்பம் தான் நான் சொல்லுவேன் இன்ஷா அல்லாஹ்.
இது ரெண்டாவது விஷயம். குர்ஆன் சொல்ற மூணாவது ஒரு விஷயம், அல்லதீன யக்கூலூன ரப்பனா ஹபுலனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத்த அயுன் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. இப்படி ஒரு துஆவை கேட்பாங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இவன் அப்படியே சொல்லிக்கொண்டே இருப்பாங்க, திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. ஏன் திரும்ப திரும்ப சொல்லணும்? ஒருத்தர்கிட்ட போய்த்து, ஒரு முதலாளிகிட்ட போய்த்து, இல்லாட்டி ஒரு மேனேஜர்கிட்ட போய்த்து, இல்லாட்டி வாப்பாட்ட போய்த்து திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த கேட்டு 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 கேட்கிறேன்னா எனக்கு கருத்தெல்லாம் அவரை டிஸ்டர்ப் பண்ற அளவுக்கு அப்படிதான் சொல்றேன். அதுனா எக்கொள்வேன் சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. திரும்ப திரும்ப கேட்கிறேன்டா அந்த தேவை எனக்கு தவிர்க்க முடியாத தேவை. அது தீர்ந்தாத்தான் எனக்கு நிம்மதி, அமைதி, திருப்தி. அப்படித்தான் அதில் சொல்றோம். கேட்டுக்கொண்டே இருப்பாங்க. யார்கிட்ட கேட்பாங்க? அல்லாட்ட. அல்லாட்ட கேட்டா அல்லாட்ட கேட்டா அந்த விஷயத்தை தடுக்கிறதுக்கு முடியுமா யாராலையும்? இயலாது. நான் அல்லாட்ட ஒரு விஷயத்தை கேட்டா அதை யாருக்கும் தடுக்க இயலாது, யாருக்கும் பரிந்துரை செய்யலாது, யாருக்கும் அதை க்ரோஸ் பண்ண இயலாது. அப்ப அல்லாஹ் கேட்டா ஒரு விஷயத்தை கேட்டா அந்த அந்த துஆ சும்மா திரும்புறது இல்லை, சும்மா திரும்பாது. அல்லாட்ட கேட்டா அதுக்கு பதிலோட தான் திரும்பும். அல்லாஹ் பதில் அளிக்காம இருக்கிறதுக்கு வெட்கப்படுறான்னு ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் பதில் அளிச்சிட்டான்டா, எங்களுக்கு நடக்க இல்லைன்னா நான் கேட்டதுல போதாது, கேட்டதுல குறைபாடிக்குது, கேட்ட பின்னணியில அந்த விளக்கத்துல எங்கிட்ட பலவீனமைக்கு தான் எனக்கு கருத்து. ஏன்னா கேட்டா அது நிறைவேற்றப்பட்டுடும். அப்படிதான் குர்ஆன் சொல்லுது. இந்த துஆன்னு சொல்ற விஷயத்துல சின்ன ஒரு கவனம் குவிகிறது, ஒரு தேவை ஒன்று இருக்குது. அதாவது இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கீனா அஸாபன்னார் துஆ இருக்குது. இந்த துஆ தொடர்ந்து அல்லாஹ் சொல்றான், உலாயிக லஹும் நஸீபும் மிம்மா கஸப், உலாயிக லஹும் நஸீபும் மிம்மா கஸப். இந்த துஆ தொடர்ந்து அல்லாஹ் சொல்றான். அதாவது நீங்க கேட்கறதுக்காக இது கிடைக்காது, நீங்க என்ன பிழைத்தனத்தை வெளிப்படுத்துனீங்களோ அதுக்கு தான் பதில் கிடைக்கும்னு சொல்றாங்க அந்த துஆ. அதே மாதிரி இந்த துஆவும் பாடமாக்கி கேட்கறது மாத்திரமல்ல, இது உங்களோட உள்ளத்துல ஆழ பதிஞ்ச ஒரு எதிர்பார்ப்பா இருக்கணும், ஒரு ஆசையாக இருக்கணும், ஒரு பெரிய பிழைத்தனமாக இருக்கணும், ஒரு பெரிய திட்டத்தோட நகர்ற ஒரு செயல்பாடா இருக்கணும். அதைத்தான் அதை திரும்ப திரும்ப கேட்கணும்னு சொல்றான். இதுதான் உண்மையிலே துஆ. கையேந்திர அது ஒரு அடையாளம் தான். பொதுவா துஆண்டாலே இப்போ எங்களை எதிர்பார்ப்பு, ஆசை, ஆர்வம், திட்டமிடல் இதெல்லாம் யார் நிறைவேற்றி தரணும்? அதுல அணுவளவு விஷயத்தையும் அல்லது நிறைவேற்றி தரணும். அது நடந்தா அவன் நிறைவேற்றிக்கலாம், எங்களை கைங்கரியம் அல்ல. எனவே அதெல்லாம் துஆ தான். எதிர்பார்க்கிறது, ஆர்வப்படுறது, ஆசைப்படுறது, பிரயத்தனப்படுறது, முயற்சிக்கிறது, திட்டமிடுறது இதெல்லாம் துஆ தான். ஏன்னா இதெல்லாம் நிறைவேற்றணும் அல்லதான். எனவே இந்த துஆ அதாவது ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா, எங்களோட மனைவிமார்கள், எங்களோட சந்ததி, எங்களோட பிள்ளைகளை சேர்த்து தான் கேட்கும். இதை கண் குளிர்ச்சியா ஆக்கு. கண் குளிர்ச்சியா என்ன? கண் குளிர்ச்சினா பார்த்தா பசங்க ஆகிக்கணும். அப்படியா? அப்படி பார்த்தா பலர் ஏமாந்து போக வேண்டி வரும். ஆப்பிரிக்கால பிறக்க ஆட்கள் ஏன் வர வேண்டி வரும். அதல்ல கண் குளிர்ச்சி. அந்த பிள்ளையோட பற்றிய தகவல் எங்களுக்கு கிடைக்கும். வைத்தியத்துக்கு போய் பிள்ளை ரிப்போர்ட்ல ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்ல ஆரோக்கியமா இருக்குது. எப்படிங்க உங்களுக்கு? புள்ள பாடசாலைக்கு போகுது, சரியா போகும், புள்ள நல்லா எந்த எக்ஸாம் இல்லாம சரியா டைமுக்கு வரும், மெசேஜ் பாஸ் பண்றாங்க, புள்ள சொல்றான், டீச்சர் போய் சொன்னாங்க சொல்லி அது கூட மனம் குளிரும். பிள்ளையோட திறமையை பத்தி பேசுறாங்க, பிள்ளையோட பண்பாட்டை பத்தி பேசுறாங்க, பிள்ளை வளர்ந்ததுக்கு பிறகு சமூகத்துல பங்களிப்பு பத்தி தகவல்கள் பேசப்படுது. எப்படி உங்களுக்கு மனம் குளிரும்? இதைத்தான் நான் கருதுறேன் கண் குளிர்ச்சின்னு சொல்லி. அப்படி பிள்ளை உருவாக்கும். அப்படின்னா அந்த பிள்ளையோட நாலேஜ் பின்னணி, அந்த பிள்ளையோட மனநிலை பின்னணி, அந்த பிள்ளை திறன் சார்ந்த பின்னணி, சமூகத்தை எதிர்கொள்ற அந்த பிள்ளை திறன், இதெல்லாம் தயாரிக்கிற வேலையை தான் பேரன் செய்யணும். இப்படி எல்லாம் உண்டை யோசிக்காம புள்ள தானா வளர்ந்து கண் குளிர வைக்கணும்னா அப்படி வைக்காது, கண்ணை சிந்தத்தான் வைக்கும், கண்ணீரை சிந்தத்தான் வைக்கும். அப்ப இதுதான் அந்த துஆன்ற விஷயம். அப்ப இப்படி நாங்க மனைவியையும் பார்க்கணும், மனைவி கணவனையும் பார்க்கணும், ரெண்டு பேரும் பிள்ளைகளையும் பார்க்கணும். இப்படி ஒரு செயல்பாடு தான் கல்யாணம். இப்படி ஒரு வாழ்க்கை ஒழுங்குகளை புகுறது, ஒழுங்கு போறதுதான் கல்யாணம். இதை படிச்சுட்டு போக வேண்டியதான் இஸ்லாம் சொல்லுது. ஆனா எங்களை சமூகத்தில் படிக்காம தான் செய்வான். உங்களோட கூட கேட்டா கோச்சிட்டாங்க, மௌலை மறக்க இருந்தா அவங்களோட ஃபிக்ஹ் பாடத்துல முனாக்கஹாத்துல தலைப்புல படிச்சுப்பான். அதானே
மூளை அல்லாதாக்களுக்கு கல்யாணம் பேசினா அந்த ஆணோ பெண்ணோ மார்க்கத்தில் படிச்சுட்டு போயிட்டு கல்யாணம் கட்டுறது இருக்குதா சமூகத்தில்? படிக்குது மார்க்கத்தில் படிச்சுட்டு போயிட்டு ஒரு கிளாஸுக்கு போயிட்டு 10 நாள் ஒரு கோர்ஸை ஃபாலோ பண்ணி கல்யாணம் முடிச்சு கொடுத்தேன், கல்யாணம் முடிக்கிறாங்க எந்த சமூகத்தில் இல்லை. அப்போ அங்கே போயிட்டு என்ன ஃபாலோ பண்ணுறாங்க? யாரை ஃபாலோ பண்ணுறாங்க? பாரம்பரியத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. சமூகத்தில் தாத்தா எப்படி இருந்தாங்க, எங்களோட சொந்தங்கள் எப்படி இருந்தாங்க, ஊரில் எப்படி இருக்கிறாங்க, கூட்டாளி எப்படி இருந்தாரு, அப்படி ஃபாலோ பண்ணுறாங்க. அவன் சரியா செய்யறாங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? அவன் குரானை படிச்சு ஃபாலோ பண்ணுறாங்களா? தெரியாது. அப்போ இந்த பின்னணியோட நுழைஞ்சோட ஒஜானால் முத்தக்கீன இமாமானது வசனம் முடியுது. தக்குவாதாரிகளுக்கு இறை பிரச்சனை, அதாவது இறை நினைவோட வாழ்றது, இறை செல்வாக்கோட வாழ்ற இந்த மனைவி, இந்த பிள்ளைகள், இந்த கணவன், இந்த பிள்ளைகளுக்கு ஒரு பொறுப்பாளியாக தலைமை தாங்கிற ஆளாக நான் இருக்கணும். அப்படி ஆக்கி தந்த துவா. எவ்வளவு பெரிய துவா தெரியுமா இது? அதை சும்மா ஓதி விட்டுட்டு வைத்திர பார்க்கும். அப்ப இந்த விஷயமே உங்களோட குடும்ப வாழ்க்கையில பாரத்தையும் கனதியையும், அந்த குடும்ப வாழ்க்கையை எப்படி நோக்கணும், எப்படியான ஒரு ரெடினஸ், ஒரு தயார் நிலை இருக்கணும் எல்லாம் சொல்லி முடிக்குது. இப்படி ஒரு விஷயம் எங்களோட கவனத்துக்குரியது. இப்ப இந்த பின்னணியில இதுல கணவன் ஒரு வகிபாகம் நீக்கும், மனைவியிட ஒரு வகிபாகம் நீக்கும். பிள்ளை உருவாக்கப்பட்டதுதான், பிள்ளைக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது. ஆனா பிள்ளைன்றது பெரும்பாலும் உருவாக்கப்பட்டதுதான். இவங்க 2 பேரும் தான் பொறுப்பெடுக்கிறார்கள் என்று சொல்லலாம். இந்த பொறுப்பெடுக்கிற இந்த 3 தரப்புறது தான் குடும்பம் நாங்கள் சொல்லிக்கொண்டா நியூக்ளியர் ஃபேமிலி. அதானே கணவன், மனைவி, பிள்ளைகள். அதை கங்காலையும் மீப்பாங்க, பேரண்ட்ஸ் நேரத்தில் இருப்பாங்க. இதுல மெயின் ஆள் யாரு? கணவன், மனைவி, பிள்ளைகள். மெயின் ஆள் யாரு? தைரியமிதா. லீடர் யாரு? பெண்கள் கணவன் சொல்றாங்க, ஆம்பளைகளும் கணவன் தான் சொல்றாங்க. அப்ப நம்ம கணவன் முடிவுக்கு வருவோம். சரியாலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த தலைமைத்துவம் எங்க மாறுதோ அது சீரழிஞ்சு போகும், அந்த குடும்பம் சீரழிஞ்சு போகும். திறமையில வித்தியாசங்கள் இயக்கலும், கணவன் மனைவி கடையில திறமைகள்ல, ஆற்றல்கள்ல, அறிவுல எல்லாம் வித்தியாசங்கள் இயக்கலும். கல்யாணம் முடிக்கக்கூடாது, இந்த எனக்கு பேச்சு சம்மந்தம் இல்லாது. கல்யாணம் முடிக்கல பார்த்து முடிக்க வேண்டியது தானே. நான் அந்த சப்ஜெக்ட் இதில் எடுத்துக்கொள்ளல. என்னது பார்க்குறேன், இதை தான் பார்க்குறேன். இந்த தலைமைத்துவத்தை வழங்குவாரா, அந்த தலைமையை ஏற்று நடக்கிற பண்பாடு, அந்த அஹ்லாக்கு, அந்த சாலிகான தன்மை அவர்கிட்ட இருக்கிறா, இதைத்தான் பார்க்குறேன். ஆள் அகலத்தோட பாருங்கன்னு சொல்லிக்கிறான், சும்மா பாருங்கன்னு சொல்லலை. இதைத்தான் பார்க்குறேன். இந்த தலைமை வழங்கப்படுமா, தலைமை தகமைக்குதா, அதாவது யோசனை இல்லாத ஆட்களுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்காங்கன்னு சொல்லிக்கிறாங்க. சொல்ல தலைமை வழங்கல. பங்கனிகளை நான் ஒரு கனதியான ஒரு விஷயம் சொல்றேன். ஆண்களுக்கு அப்ப 2 பேர்த்தையும் சேர்த்து சொல்லக்களை சில நேரத்தில் சில விஷயங்கள் கொஞ்சம் கில்ட்டி ஆகிக்கும், இது செய்ய வழி இல்லை. அது 2 பக்கத்துக்கும் நடக்கும். நான் இப்போ நான் சொல்கிறேன் ஆம்பளைகள் பற்றி, அடுத்து பொம்பளை பற்றி சொல்லக்கூட, இந்த பெண்களை பற்றி சொல்லக்கூட அப்படி ஒரு இஷ்யூன்னு வரலாம். அப்போ ஆண்கள் தலைமை தாங்கணும். தலைமை தாங்கலன்ட்டு என்ன தலை தாங்குறது? உடல் அலையா, வீட்டுக்கு வார போற அதால தாங்குற தலைமை தாங்குற என்ன கட்சம் ஈகோன்னு சொல்லுமே, என்னது? அறிவு, விளக்கம். முதலாவது விளக்கம் ஈக்கணும், குடும்பம் பற்றி விளக்கம் ஈக்கணும், மனைவியினை யாருன்னு தெரிஞ்சுக்கணும், பிள்ளைண்ட யாருன்னு தெரிஞ்சுக்கணும், குடும்ப வாழ்க்கைன்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப நான் சொன்ன இந்த குர்ஆன் வசனங்கள் எல்லாம் எங்களுக்கு தான் சொல்லிக்கலாம். அதுல பின்புலத்துல குடும்ப வாழ்க்கையை பார்க்கறதுக்கு எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்ப அந்த நாலேஜை நாங்கள் தேடி பெறணும். மனைவி செட்டிஃபை பண்ணணும், ஏண்ட கணவன் விளக்கத்தோடு இருக்கிறாரு, தெளிவோட இருக்கிறாரு, விஷயம் தெரிஞ்சுதான் இது செய்யறாரு. அப்பதானே அவன் மதிப்பா, அப்பதானே கௌரவிப்பா. எப்படியே நான் சொன்னா கேட்கத்தான் வேணும்ன்ற விஷயத்த இஸ்லாம் சொல்லலை. எனவே அந்த விஷயத்துல கவனமாயிக்கோணும். அர் ரிஜால் கவ்வாமூன அல நிஸா.
அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த விஷயத்தான் சொல்றான், பொறுப்பாளிகள் பெண்களோட பொறுப்பாளிகள் ஆண்கள் அப்படின்னா அதிகாரம் செலுத்தி கட்டுப்படுத்தி கண்ட்ரோல் பண்ற ஆட்கள். அப்படியா? அப்படித்தானே? எப்பவுமே அதிகாரி ஆயிக்கணும், கட்டுப்படுத்தணும் ஆயிக்கணும், ஒரு போலீஸ்காரன் ஆயிக்கணும். அப்படியா? அந்த கவ்வாமன்னு சொல்ல அது மொத்தம் இல்லை, நிர்வகிக்கிறது மிகுது. அழகா நீதமா நேர்மையா சரியா நிர்வகிக்கும், பராமரிக்கும். இந்த வேலை கணவன் நடக்கணும். ஏன் இந்த இடம் ஒரு தலைமைத்துவம்? இப்போ நீங்க பயப்படலாம், என்ன எங்களுக்கு தராம அவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி. தலைமைத்துவ பதவியே இல்லாட்டி பொறுப்புதாரியா அல்லது அந்த அவரை மேலே படுத்தீங்கன்னு சொல்லுவீங்க. இல்லை, நீங்க தப்பிட்டீங்க, நீங்க தப்பிட்டீங்க. பின்னால சொல்றேன் எப்படி தப்புனீங்கன்னு. ஒரு விஷயம் முடிக்குது இடையில ஞாபகத்தை சொல்றேன். பெண்களுக்கு பிரச்சனையே கிடையாது, வாழ்க்கையில பிரச்சனையே கிடையாது. இப்போ கூட யோசனை வரும், எனக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை இல்லைன்றது. இல்லை, பிரச்சனையே இல்லை. மார்க்க பின்னணியில மார்க்கத்தை பின்பற்றினா, மார்க்கத்தை பிராக்டிஸ் பண்ணினா பிரச்சனையே இல்லை. நீங்க பிள்ளையா இருந்தா பாப்பா பொறுப்பு, வழி சட்ட ரீதியா பொறுப்பு, சட்ட ரீதியா பொறுப்பு. அவர் தான் உங்களை பராமரிக்கணும், உங்களுக்கு தேவையானது செய்யணும். அவர் மார்க்கத்தை பின்பற்றினா செய்வாரா இல்லையா? செய்வார். கல்யாணம் கட்டினா கணவன் பொறுப்பு, கணவன் பராமரிக்கும், கண்ணியமா பார்த்துக்கொள்ளணும். எந்த அளவுக்கு கொண்டு ஒரு விஷயம் மீக்குது. இப்ப சொன்னா எனக்கு அந்த டைம் அங்கே சொல்லலாம் போயிடும், அதனால அந்த இடத்துக்கு வந்து சொல்றேன். ஆனா அந்த கணவன் பொறுப்பு, மனம் கோணாம பார்த்துக்கொள்ளும். நீங்க வயசாலியா போனா புள்ள பொறுப்பு, புள்ள சொர்க்கத்துக்கு போகணும்னா உங்களை கவனிக்கும், உங்களை பாராட்டும், உங்களுக்குரிய அவ்வளோ சேவகத்தையும் செய்யும். சட்ட ரீதியானது. வேற என்ன பிரச்சனை? இப்போ எங்கனையுமே நீங்க பொறுப்பு இல்லை, ஆம்பளை தான் பொறுப்பு. இது அவ்வளோ ஆம்பளை பொறுப்புள்ள வேற அவ்வளோ பேரும் ஆம்பளை. பாப்பான்ற ஆம்பளை, கணவன்ற ஆம்பளை, பிள்ளைன்றது ஆம்பளை பிள்ளை, பொம்பளை பிள்ளை இல்லை. உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஆனா நீங்க தான் பிரச்சனை கூடண்டு தலையில அள்ளி கட்டி கொண்டு இருக்கிறீங்க. அது பிரச்சனை என்னன்னா, மார்க்கத்தை பிராக்டிஸ் பண்றதுல உள்ள பலவீனம் தான் இப்படி ஆக்கி இருக்குது. ஹயர். அப்ப கணவன் வகையில் ஏன் இந்த லீடர்ஷிப்பை கொடுத்தீங்கன்னு சொன்னா, அல்லாஹ் தஆலா சொல்றான், வமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம். ஏன் இந்த லீடர்ஷிப்பை கொடுக்கப்பட்டீங்கன்னா, அவங்கள சொத்துல இருந்து உழைப்பில் இருந்து இவங்களுக்கு தேவையான அனைத்து சேவகத்தையும் செய்கிறாங்க. அது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. ஆம்பளையில் ஏற்றுக்கொள்வாங்க என்னவோ தெரியல. நான் தான் சொல்லுவேன், உழைச்சிட்டு ஹலாலா ₹1 வீட்டுக்கு கொண்டு வரீங்க, அது சாதாரண வேலைன்னு நினைச்சுக்கூடாங்க. காலையில போறாரு பின்ன வராது வேற அவருக்கு என்ன வேலை அப்படின்னு நினைக்கிறது இல்லை. அது பெரிய பிரச்சனை இருக்குது. ஹலாலாக கொண்டு வரணும். எல்லாம் ஹலாலா கொண்டு வராங்க இல்லையான்னு எனக்கு சொல்ல தெரியாது. ஹலால் என்றது பரந்த விஷயம். டியூட்டியை சரியா செய்யணும், எக்ரிமெண்ட் படி செய்யணும், உரிய நேரப்படி செய்யணும், உரிய தகமையை வழங்கி செய்யணும். என்ன தகமையை அறிமுகப்படுத்தி நாங்கள் வேலைக்கு சேர்ந்தோமோ அந்த தகமையை பிரயோகிச்சு அதை செய்யணும். அந்த நேரத்தை அவ்வளோத்துலையும் அவனோட மனசை பாதுகாத்துக்கொள்ளணும். சூழலில் உள்ள அசௌகரியங்கள், அட்டகாசங்கள், அட்டூழியங்கள்லாம் இருக்கும், ஆஃபீஸ்லேயும் இருக்கும். அதுல எல்லாம் அவனோட மனசை பாதுகாத்துக்கொள்ளணும், தக்குவாவோடு இருக்கணும். இப்படி ஒரு 8 மணி தேலத்தை உழைச்சிட்டு வார இந்த வீட்டுக்கு வாரன்றது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு தக்குவாதாரிக்கு இந்த உலகத்துல இந்த சமகாலத்துல ஒரு சாதாரண காரியம் இல்லை. அதனால என்னமோ சொன்னாங்க, லேடிஸ்குள்ள ஒரு விஷயத்த சொல்றேன். சாலிகான பெண் யாருண்டா, பொறுப்பு அங்கிட்ட மாறி சொல்றேன் படம். கணவன் வீட்டுக்கு வந்தா, வீட்டு கதவை திறந்தா அவரை மகிழ்விப்பான். இதுதான் சாலியான பெண். ஏன்னா அவர் பெரிய ஸ்ட்ரெஸ்ஸோட தான் வருவார், பெரிய அழுத்தங்களோட தான் வருவார், டயர்டோட தான் வருவார், பல்வேறு மன கிளேசங்களோட தான் வருவார், அல்லது பல எதிர்பார்ப்புகளோடு தான் வருவார். அது அவ்வளோத்தையும் சுக்குநூறாக்கி
நிதானப்படுத்தி ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியா உள்வாங்குற வேலை தான் வரவேற்கிறது. ஆண்கள் வரவேற்கின்ற வசனங்களை நான் காணல. நீங்க கேட்கணும் என்ன நாங்க தானே வரவேற்கணும், அவங்கள வரவேற்க கூடாது. அப்படி தேவை அவங்களுக்கு வராது, பெரும்பாலும் வராது. சமகாலத்தில் வரும், அது நம்ம தேடிக்கொண்டு. சமகாலத்தில் அந்த இஷ்யூ இருக்குது, நிறையவே இருக்குது, அது நம்ம தேடிக்கொண்டு. மார்க்க அந்த விஷயத்தில் அது வர்றதுக்கு சான்ஸ் மிச்சம் போகிறோம். ஆம்பளை தான் வெளியே போகணும், ஆம்பளை தான் உழைக்கணும், ஆம்பளை தான் சமூக நிர்மாண பணிகள் எல்லாம் ஈடுபடுவோம். பெண்கள் விதிவிலக்க நாட்களை சம்மந்தப்படுவோம். அப்படி ஒரு விஷயம் உங்களோட கையில் இருக்கிறதால தான் உங்களோட லீடர்ஷிப் தந்துக்குது. இந்த வேலையை செய்யலைண்டா, குடும்பத்துக்கு தேவையான அந்த உழைப்பை நாங்கள் உறுதிப்படுத்த இல்லைண்டா உங்களுக்கு அவங்க மரியாதை செலுத்தணுமானது கருத்து வேறுபாடு. உங்களுக்கு சஷ்டாங்கெல்லாம் செய்யணுமானதுல கருத்து வேறுபாடு. ஏன்னா இந்த பொறுப்போடு தான் அந்த விஷயத்தை கொடுப்பட்டிக்குது. அப்படி சில பேர் கேட்போம், நாங்களும் உழைச்சிட்டு வரோம், அவரை உழைச்சிட்டு வாரு, அவரை வேலையை அவர் செய்கிறார், அப்போ நாங்கள் அவரை மதிக்கணுமான்னு கேட்டால் பதில் இல்லை. அப்ப ஆண்கள் இந்த விஷயத்தை எடுக்கணும், இது மார்க்கும். இன்னொரு விஷயத்தையும் ஆண்கள் சம்பந்தமான சொல்லிக்கொள்றேன். இந்த வகை பாகம் தானே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்கள சிறந்தவர் உங்களோட மனைவிக்கு சிறந்தவர். நான் என் மனைவிக்கு சிறந்தவன்னு சொன்னான். எனவே மனைவிட சர்டிஃபிகேஷன் கணவனுக்கு கிடைக்கும், சான்றிதழ் கிடைக்கும். மனைவிட அது நியாயமான மன கிளேசங்கள் இருந்தா அவர் குற்றவாளியா மாறுவார். இப்போ சாதாரண வாழ்க்கையில எங்களை கூட தெரிஞ்சால் யாரு? உங்களுக்கு கூட நான் எப்படிப்பட்டவன் தெரிஞ்சுக்கொள்ளணும்னு ஒரு ஆசை இருந்தா ஒரு வழி ஒண்ணு, அதான் இந்த வழி. உங்களை ஆக கூட தெரிஞ்சவர் யாரு? அம்மா, கூட்டாளி, வேலைத்தார முதலாளி, யாரு? உங்களை ஆக கூட மிக நுணுக்கமா மிக துல்லியமா அல்லாஹ் தான் தெரியும். அல்லாஹ்க்கு அடுத்தது யாரு? மனைவி. உங்களுக்கு தெரிஞ்சால் மனைவி. உங்களோட அனைத்து குணநலங்களையும் அவ விளங்கி தான் வச்சுப்பான். அவத்தான் எங்களுக்கு சர்டிஃபை பண்ணணும், இவர் நல்லவர். அந்த மார்க்க உத்தரவாதத்தை நாங்கள் வாங்கணும். அப்படின்னா நாங்கள் எப்படி அவங்களோட நடக்கணும்னு விளங்கிதா? அந்த நடத்தை அங்கே வெளிப்படுத்தப்பட்டிருந்தா அவங்க எவ்வளோ இந்த இன்பத்தை அனுபவிப்பாங்க, எவ்வளோ சுதந்திரத்தை அனுபவிப்பாங்க, எவ்வளோ உரிமைகளை அனுபவிப்பாங்க. விளங்கு நினைக்கிறேன் நான் சொல்றது. அவங்கள்ட்ட நல்ல பேர் வாங்கணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் என் மனைவிக்கு நல்லவன்னு சொல்லு. அப்போ உங்களை மிக கூட தெரிஞ்சவங்க நல்லண்டா, நீங்க இஸ்லாத்தை வார்க்கப்பட்ட ஆளாய்க்கிறீங்கிறதுக்கான உத்தரவாதம் அதுதான். நாங்க ஒரு தாய், ஒரு இஸ்லாமிய இயக்கத்துல ஊழியன் ஆகிக்கிறேன், நான் சரின்னு பாக்குறதுக்கு என் மனைவி என்னை பத்தி ரெக்கமெண்ட் பண்ணா சரி. ஆனா பொதுவா ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க வெளிப்படையா, அந்த அதை நான் சொல்லலை. எந்த இபாதத்தை பற்றி, எந்த தொழுகை சார்ந்த செயல்பாடுகளை பற்றி, எந்த கொடுக்கல் வாங்கலை பற்றி, எந்த உழைப்பில் உள்ள ஈடுபாடை பற்றி, எந்த குடும்ப தொடர்பை பற்றி, எந்த பெற்றோரை பார்க்கறது அவளை பெற்றோரை பார்க்கறது உள்ள நீதத்தை பற்றி, பிள்ளை வளர்க்கறதுல உள்ள காட்டுற நீதத்தை பற்றி, விருந்தாளிகளை அனுசரிக்கிற அந்த அழகான பண்பை பற்றி எல்லாத்தையும் அவங்க தெரியும். எல்லாத்தையும் அவங்க நல்லதுன்னு சொன்னா நீங்க உண்மையிலே ஒரு ஒரு பார்க்கப்பட்ட ஒரு மனுஷன். அப்படி செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. நான் கேட்டுக்கிறேன், என் பிள்ளைகள்கிட்ட கேட்டுக்கிறேன், வைஃப்டையும் கேட்டுக்கிறேன். கம்ப்ளைண்டும் வந்தீங்க இப்படி இப்படிலாம் ஈக்குது அப்படின்னு சொல்லி. அப்படியா? கேக்கே வாட என்ன கருத்து? கேக்கே வானட என்ன கருத்து? நீங்க பெயில் கருத்து அதானே? அப்போ இது ரெண்டு நன்மை இதுல. ஒன்று, நான் எப்படி இஸ்லாத்துல
ப்ராக்டிஸ் பண்ணுறேன், பின்பற்றுறேன், முஸ்லீமாக வாழ்கின்ற விஷயத்த நான் என்ன அளந்து கொள்றதுக்கு இது ஒரு ஏற்பாடு. அது மாத்திரமல்ல, என் மனைவி விஷயத்தில் நான் கருணையோடு அன்போடு நீதமாக நடந்து கொள்றதுக்கான ஒரு உத்தரவாதத்தையும் அதுதான் தரப்போகுது. அப்போ இதுதான் கணவன் பக்கம். இந்த ஒரு விஷயமே போதும் உங்களோட முழு விஷயத்தையும் ஒழுங்குபடுத்துறது, முழு பொறுப்புகளையும் செய்யறது. ஒரு தகவல் உண்டு, எல்லாருக்கும் விருப்பம் அவங்களோட உரிமைகள் நிறைவேறும். இது நியாயம் தானே? ஆண்கள் விருப்பம் எங்களுக்கு ஒரு உரிமை தானே, அந்த உரிமை பெண்கள் சார்பான அந்த கடமையினூடாக தான் நடக்கும். அதேமாதிரி பெண்களுக்கான உரிமை ஆண்கள் சார்ந்த கடமையில நடக்கும். இப்ப நாம எல்லாம் எதிர்பார்க்கிற ஏதாவது கடமை செய்யணும்டா, உரிமையை கிடைக்கணும்டா, எதை எதிர்பார்க்கிறோம்? வெளியே சொல்லல, ஏன்னா ஓப்பனை சொல்லல. அது அவ எதிர்பார்க்கிற உரிமையை தான். ரெண்டு பேரும் உரிமையை எதிர்பார்த்தா என்ன நடக்கும்? யுத்தம் தான் நடக்கும். அதுதான் பெரும்பாலும் நடக்க பாருங்க. அப்படி இல்லை, கடமையை செஞ்சு பாருங்க. எல்லாரும் நான் என்ன கடமையை செய்யணும், அது அல்ல திருப்தி அடைவான், மனிதனும் திருப்தி அடைவான். கடமையை செய்யும். கடமை செஞ்சா, கடமையில கவனமா இருந்தா, மனைவிட கடமையை செய்யறது, அது விளங்கி வச்சுக்கிற செய்யறது, கணவன் கடமையை செய்யறது, அதை விளங்கி வச்சுக்கிறது, அதை நிறைவேற்றது. இப்படி ரெண்டு பேரும் நிறைவேற்றினா என்ன நடக்கும்? அடுத்தவட உரிமை நிறைவேறும். அவன் ஒட்டவா அடுத்தவட உரிமை நிறைவேறுது. ஷைத்தானா தலைகளை மாற்றி வச்சுக்கிறான். உரிமையை எதிர்பார்க்க தூண்டி கடமையில கவனமாக்கி, அப்ப ரெண்டு பக்கமும் உரிமையை நிறைவேறாத விஷயத்தான வேலை. ஆனா கடமையை நிறைவேற்றத்துக்கு கடமையை விளங்கி அதை கச்சிதமா நிறைவேற்றணும்னு ஆசைப்பட்டு அந்த ஆசைக்கான ஒரு பிரயத்தனத்தை வெளிப்படுத்துமா இருந்தா அடுத்த உரிமை ஃபுல்லா நிறைவேறும். சந்தோஷப்படுவாங்களே. இவங்களோட உரிமை கடமை நிறைவேறினா அவங்களோட உரிமை நிறைவேறும். அப்படித்தானே நடக்கணும். ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் சந்தோஷத்துக்கு சின்ன விஷயம்தான். எங்களோட நிலைப்பாடுகள் தான் பிரச்சனை. சைத்தம் கூட விட்டுறான். ஆனா வகையோட நீங்க போனா, நான் சொல்றேன், இந்த மாற்றங்கள்லாம் வாரத்துக்கு ரெண்டு வழி. ஒன்று குர்ஆன அதுல விஷயத்தோட நாங்க தொடரணும். வாக்கு ஒவ்வொரு நாளும் அது விஷயத்தோட சம்பந்தப்படும். அப்படின்னா அதை ஓதக்கொள்ள விளங்கி ஓதும். அதை எங்களை கைட் பண்ணிட்டு போகும். ரெண்டாவது, தொழுகையை உயிரோட்டமா தொழிலம்டா இறை உணர்வு பராமரிக்கப்படும். இங்க மெசேஜ் கிடைக்கும், அங்க உணர்விக்கும். ரெண்டும் ஜாயிண்ட் ஆகினா நடத்த அதில் கண்ட்ரோல் வைக்கும். தொழுகை சரியா தொழிலம்டா இறை உணர்வை பராமரிக்கும். குர்ஆன குர்ஆனை வாசிச்சா ஹதீஸையும் வாசிக்க வேண்டி வரும். அப்ப ரெண்டையும் வாசிக்கிற விஷயத்துல விளங்கி வாசிப்புமா இருந்தா அந்த உணர்வும் இந்த நாலேஜும் கனெக்ட் ஆகும். கனெக்ட் ஆகுனா நல்ல செயல்பாடு, சாலியான செயல்பாடு வெளிப்படும். அப்படின்னா கணவன் வேலையை செய்வாரு, மனைவிட உரிமை நிறைவேறும். மனைவிட வேலை செய்வா, கணவன் உரிமை நிறைவேறும். வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கு. நான் ரெண்டு சகோதரிகளை பார்த்துக்கிறேன். ரெண்டு பேரும் வயசாளிகள். அதில் ஒரு ஆள் மூத்து, ரெண்டு பேருக்கும் பிள்ளை எல்லாம் இருக்குது. எப்பவுமே எந்த ஒரு விஷயம் வீட்டுல வந்தாலும் தங்கச்சி கிடைக்கணும் இதுதான் எப்பவும் யோசிப்பான். தங்கச்சி எப்பவுமே ராதா கிடைக்கணும் இதுதான் எப்பவும் யோசிப்பான். ராதா கொடுத்தீங்களா? இல்லை இதில் ஒரு கொடுங்க. அது நகை நட்டாயிருந்தாலும் சரி, காணி பூமி இருந்தாலும் சரி, சாதாரண சாப்பாடு சம்மந்தப்பட்ட இல்லை. நான் கண்ணால் கண்டது அப்படிதான் ரெண்டு பேரும் யோசிக்கிறது. அப்போ ரெண்டு பேரையும் கிடைச்சிக்கிட்டு இருக்குது. அவர் கிடைக்கும்ல, அவள் வாழான்ட்டு வேலை நீ எடுத்து கொண்டுருவான். அப்போ இவங்களை சொட்டி இவங்க தான் அங்கே போவாது. ஏன்டா அவள் கொடுக்கணும்னு மனசில் எடுக்கிறதுக்கு ரெடியாக மாட்டாளே. ரெண்டு பேரும் அதமானம் இல்லையே. இப்படி ஒரு நீண்ட காலம் நான் கண்டிக்கிறேன் அவங்கள. கடைசி மட்டுக்கும், கடைசி மூத்தாவது வரைக்கும் அதை தாத்தாவை தன்னை கையில் வச்சு கொண்டு தான் பராமரித்தான். அது ஏன் அதை சொல்றேன்னு சொன்னா, அவக்கு கிடைக்கணும்னு இவட மனப்பாங்கு, இவக்கு கிடைக்கணும்னு அவட மனப்பாங்கு, அதான் அது இருக்கும். அதான் உறவு பாருங்க. இந்த விஷயம் கணவன் மனைவியில் வரும்னு சொன்னா, மவத்து ரஹ்மான் அல்லாஹ் தஆலா சொல்றானே, அன்பு கருணைன்னு சொல்றது,
அது பிரவாகிக்கும். எனவே அப்படி ஒரு விஷயம். இதே இன்னொரு ஹதீஸும் இருக்குது, குல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் மஸ்ஊல் ரஅய்யத்திஹி. ஆண்கள் இப்படி கல்யாணத்தை நோக்கி போறாங்கன்னு சொன்னா அவங்க ஒரு பொறுப்பு எடுக்கிறாங்க. பெண்களும் கல்யாணத்துக்கு உடன்படுறாங்கன்னா ஒரு பொறுப்பு எடுக்கிறாங்க. ஆண்களோட பொறுப்பு என்னன்னு சொன்னா அவட மனைவி குடும்பஸ்தர், அது மனைவி பிள்ளைகள் சேர்த்து சொல்லும். இதை சம்பந்தமா அங்கே விசாரிக்கப்படுவாங்க. ஒவ்வொரு விஷயமும் அது கல்யாணம் முடிஞ்சு 20 வருஷமா 30 வருஷமா 40 வருஷமா 50 வருஷமா நாங்கள் என்ன செஞ்சோமோ ஒவ்வொரு செயல்பாடும் ரெக்கார்ட் பண்ணப்பட்டு அந்த ரெக்கார்டு அப்படியே ஒரு புத்தகமாக ஆக்கப்பட்டு அந்த புத்தகம் மறுமையில் எங்களுக்கு விரிச்சு காண்பிக்கப்பட்டு வாசிங்க, இதை நீங்க செஞ்ச நலவு தான் கெடுதி தான் சொல்லி அப்படி புத்தகம் விரிச்சு காட்டப்படும். அப்படி 2 பேருக்கு நடக்கும். பெண்களும் பொறுப்பாளி யாருக்கு? அவரோட துணைக்கும் பிள்ளைகள் விஷயத்துல. பிள்ளைகள் விஷயத்தை குறிப்பா பெண்களை சொல்லிக்குது. அப்ப அதை நம்ம கொஞ்சம் பின்னால பார்ப்போம். அப்ப இந்த ஹதீஸ் சொல்லுது, புகாரில வர ஹதீஸ். எனவே நான் ஒரு பொறுப்பாளி, அந்த பொறுப்பு பற்றி நான் விசாரிக்கப்படுவேன். நாங்க பேசின அந்த விஷயங்கள் சிந்தனையாகவும் செயல்பாடாக மாறுமா இருந்தா இது ஒரு பெரிய பாக்கியமாக மாறும். நன்மைகளின் கூட ஒரு பெரிய விஷயத்தை அள்ளி தருகின்ற ஒரு விஷயமாக குடும்ப வாழ்க்கை மாறிடும். இப்போ இங்கிட்டு சொன்னதுக்கு இங்கிட்ட கலந்து சொல்லிட்டேன். அவங்க கோச்சிக்கிடுவாங்க, ஏன்னா எங்களுக்கு மொத்தம் ஓன் பண்ணிக்கிறிய, அவளை விட்டுட்டீங்க சொல்லி. உங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை போல. பெண்கள் பற்றி சொல்லணுமா? வகிபாகம் கடமை சொல்லணும், அப்படியா? இப்போ அவங்க ரெடியே, அவங்க தான் எங்களோட கடமையெல்லாம் நான் செஞ்சு உரிமை எதிர்பார்க்க மாட்டேன், நாங்கள் நிலைப்பாட்டுக்கு வந்துட்டோம். சரி, நீங்கள் வந்தீங்களே எனக்கு தெரியாது, அவங்க வந்துட்டாங்க. நாங்கள் கடமையைத்தான் செய்வோம், உரிமையெல்லாம் எதிர்பார்க்க மாட்டோம், அவங்க நிலைப்பாட்டுக்கு வந்துட்டோம். நீங்கள் வந்துட்டீங்களா? நாங்களும் கடமையைத்தான் செய்யும், உரிமை எதிர்பார்க்க மாட்டோம், வந்துட்டீங்களா? என்ன மதியலா பயப்படுறாங்க, மதியலா அவங்கள்ட்ட வந்துட்டாங்க. இப்போ குடும்பத்தை நான் சேர்த்து வச்சுட்டேன். ஏற்கனவே சேர இல்லைன்னு நினைச்சிடாயே, சேர்ந்தாகிறியே. ஹை அப்போ பெண்களோட வகையிலையும் அவங்க அவ்வளோ பெரிய பொறுப்பு எடுக்கிறாங்களா. நீங்கள் நல்லா விளங்கிக்கொள்ளணும், உழைத்தல் என்றது சாதாரண விஷயம் அல்ல, அதுவும் சமகாலத்தில் சாதாரண விஷயம் அல்ல. பெரிய போராட்டம் நடத்தணும். அது மாத்திரமல்ல, ஆண்களை பொறுத்தவரையிலும் பெண்களுக்கும் இருந்தாலும் கூட ஆண்களை பொறுத்தவரையிலும் சத்தியம் நிலைநாட்டப்படுறது, தீன் ஹயாத்தாக்கப்படுறது அவளை மேல சுமத்தப்பட்ட ஒரு பெரிய பொறுப்பு. அதை பத்தி நான் பேசலாது. அவர் பெரிய பொறுப்பு, அதை நிறைவேற்றணும். அதனால எத்தனை அசௌகரியங்களை அவர் எதிர்கொள்வார். அந்த அசௌகரியத்துக்கெல்லாம் பரிகாரம் வீட்டில் உள்ள சாலிகான பெண் தான். அப்படித்தான் மார்க்க சொல்லுது. அப்ப அப்படி பெண்ட வகிவாகம் சம்பந்தமா நான் ஒரு விஷயம் சொல்லிட்டேன். அப்ப இவங்க எப்படி நடந்து கொள்ளணும் என்ற விஷயத்துல நிறைய ஹதீஸ் ரசூல்ல சொல்லிக்கிறாங்க. இல்லற வாழ்க்கை சம்பந்தமா அதுகளை நீங்க தேடி படிங்க. ரியாலிசாலிகள்ல கணவன் மனைவியிட கடமை என்னன்ற விஷயத்துல நியாயமா அந்த ஹதீஸ்லாம் போட்டி. அது அவசியம். ஒரு ஆண் நிலை கொள்ளையாம திடகாத்திரமாக மனக்குழம்பாம இருக்கணும்னா பெண்களோட அந்த ஒத்துழைப்பு வேணும். அப்ப அது எப்படியெல்லாம் நடக்கணும்ன்ற விஷயத்தை விலாவாரியா சொல்லிக்கு எனக்கு சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப அந்த விஷயம் நடக்கும். ஆண்கள் அந்த பொறுப்பை நிறைவேற்ற அளவுக்கு ரெடி ஆயிட்டாங்கன்னா பெண்கள் ஆண்களோட விஷயத்துல அவங்களோட உரிமை நிறைவேற வகையில நடக்கின்ற விஷயத்துல ஒரு சீரியஸான ஒரு ஹதீஸ் சொல்லிக்கு. அது யாரையாவது நான் வணங்குறதுக்கு அனுமதிப்பனா இருந்தா மனைவியை கணவனுக்கு வணங்க சொல்லிப்பேன் என்று சொன்னது சஹீஹான ஒரு ஹதீஸ். இதை நீங்க அடிமைத்தனம் என்று விளங்குவீங்களா
இல்ல கணவன் அவ்வளோ பெரிய பொறுப்புக்கு ஒரு முட்டு கொடுக்குற, அவரை சுதாகரிக்க செய்யற ஒரு விஷயம் என்கிட்ட வெளிப்படணும்னு நாங்கள் வழங்குவோம். அந்த அளவுக்கு உங்களோட பராமரிப்பு இருக்கணும். அதில் ஒன்று தான் நான் சொன்னேன், அவர் வேலையிலேருந்து வருவார்னா வீட்டில் அவரை வரவேற்கிற அந்த விஷயம், அவரோட அவ்வளோ பிரச்சனை நீங்கிற அளவுக்கு முக செழிப்போடு அவர் வரவேற்பா அப்படின்னு சொல்லி. இப்படியான ஹதீஸ்கள் நிறைய இருக்குது. ஒரு ஹதீஸ் இருக்குது, ஒரு யுத்தம் முடிஞ்சு ரசூல்லா வாராங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யுத்தம் முடிஞ்சு வரக்குள்ள ஒரு ஒட்டகம் வந்து போகுது இல்லை, சேர்ந்து போகுது இல்லை, அது பின்தங்கி தான் போகுது. ரசூலுல்லாஹ்க்கு நின்று பின்னுக்கு வந்து அந்த ஒட்டகத்துக்கு என்ன செய்யறாங்க, அவங்களோட கையில் இருக்கம்போல குத்தி விட்டுறாங்க. குத்தி விட்டா வேகமாக போகுது. இப்போ அவர் எல்லாரும் சேர்ந்து அப்போ போயிட்டார். போயிட்டு ஒரு இடத்துல தங்கிட்டு அந்த சொல்ல ஊருக்கு போகிற பழக்கம். அப்போ தங்குற இடத்துல அவர் மீக்கிறாரு. அவரை சந்திச்சு சொல்ல கேட்குறாங்க, நீங்கள் உங்களை திரும்ப இந்த குடும்ப வாழ்க்கையை பற்றி விசாரிச்சுட்டு எப்போ கல்யாணம் முடிச்சிங்க, யாரை முடிச்சிங்க, விதவையை முடிச்சிங்களா, கண்ணியை முடிச்சிங்களா, அதெல்லாம் கேட்டுட்டு அவர்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் அறிவிச்சிட்டு போங்கன்னு சொல்லி, வீட்டுக்கு நீங்கள் அறிவிச்சிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. யுத்த காலத்துலேருந்து போகிறார், பெரிய தியாகத்தோட போகிறார். அவருக்கு ரசூலுல்லாஹ் யதார்த்தத்தை சொல்கிறாங்க. என்ன யதார்த்தம் சொல்லி அறிவிச்சிட்டு போனால் அவங்க தயார் நிலையில் இருப்பாங்க. அதாவது அந்த வீட்டில் கெசுவலாக இருக்கிறன்னு நீங்க தானே கண்ட மாதிரி இருப்போம். அப்படி இல்லாமல் அவங்க உங்களை வரவேற்கிறதுக்கு முறையில் இருப்பாங்க. என்னது ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி விஷயங்களை நிறைய சொல்லிக்கிறாங்கண்டா, நாங்கள் அதில் கனதியை விளங்கிக்கிறோம். ஆனால் சில போது முஸ்லீம் அல்லாத சமூகத்தில் இருக்கிற ஒழுங்குகள் கூட முஸ்லீம் சமூகத்தில் இல்லையோ, ஒரு பொடுபோக்கோ கவனயீனமோ மெலச்சிதனமோ அப்படி சொல்கிற அளவுக்கு அந்த சூழல் காணப்படுறதாக விளங்க முடியுது. அப்போ அது பேணப்படணும், பராமரிக்கப்படணும். பெண்களோட வகைப்பாகத்தில் ஒரு முக்கியமான விஷயம் பிள்ளைகள் விஷயம். அப்போ அதை கொஞ்சம் சொல்லணும், அதில் கூட கவனம் உங்களுக்கு தான் வரணும். அது ஒரு பெரிய ஒரு கலை. அது விழாவாரியாக நீங்களும் பல இடங்களில் அதை கேட்டிருப்பீங்க. அதை சுருக்கமாக சொல்கிறேன். இதில் கனதி கூட பெண்களுக்கு, ஆண்களுக்கு அந்த பொறுப்பு இருக்குது. அதோடு சம்மந்தப்பட்ட பல்வேறு செலவுகள் முடிக்கும் தெரியும், அது ஆண் தான் பொறுப்பெடுக்கணும். அதே நேரத்தில் அந்த பிள்ளைய கண்ட்ரோல் பண்ணுற கட்டுப்பாடுக்களை வச்சுக்கொள்கிற விஷயம் கூடுதலாக ஆண்களுக்கு தான் இயலும். அப்போ அதுவும் அவங்க செய்யணும். ஆனால் பிள்ளையோட டெவலப்மெண்ட் வளர்ச்சி என்று சொல்கிறது பெரும்பாலும் பெண்களோட கையில் தான் இருக்குது. நான் அந்த ஹதீஸ்லையும் சொன்னேன், அவ தன்னோட துணைவியையும் தன்னோட பிள்ளை விஷயத்திலையும் விசாரிக்கப்படுவான்னு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறான். அப்போ அந்த விஷயத்தில் ஒரு ஒரு மெசேஜ் ஒன்று சொல்ல பார்க்குறேன், கவனத்தில் எடுங்க. என்ன அல்டிமேட் அடைவு? கண் குளிர்ச்சியான பிள்ளைன்னு முன்னுக்கு சொல்லிட்டோம், அல்லது வலதுன் சாலி எது உலகு, அதாவது அவளுக்கா பிரார்த்திக்கின்ற சாலிகான பிள்ளை தான் எங்களோட ப்ரொடெக்ஷன். ஒரு பிள்ளையை பெற்று வளர்த்து அதுக்கு உழைச்சி தந்து ஊடு கட்டி தந்து அதெல்லாம் அப்படின்னு சொல்லலைங்களே, சாலிகான பிள்ளை உங்களுக்காக பிரார்த்திக்கிற பிள்ளை, அதான் நோக்கமாக சொல்லப்பட்டீங்க. அது பிரார்த்திக்கிற பிள்ளையா இருந்தால், சாலிகான பிள்ளையா இருந்தால் மற்ற எல்லாத்தையும் கவனிக்கும். அது ஒன்று கைக்குது. அப்படி கவனிக்காட்டே சாலியான பிள்ளையா இருக்காதே. ஆனால் அல்டிமேட் அடைவத்தான் இங்கே மார்க்கம் சொல்லி. அப்போ இந்த புள்ள உருவாக்க விஷயத்தில் இன்றைக்கு ஒரு பெரிய குளறுபடி ஒன்று இருக்குது, பெரிய முரண்பாடு ஒன்று இருக்குது. அது விளைவாக எங்களோட பிள்ளைகள் எப்படிப்பட்ட பிள்ளைகள் எங்களுக்கு தீர்மானிக்க அமைக்கும். சில நேரம் நாங்களும் கையை விரிச்சிடுறோம். ஏன்னா பிள்ளையோட சுயரூபம் எப்போ தெரியும்? மெச்சுவர்ட் ஆனதுக்கு பிறகு, முதிர்ச்சி நிலைக்கு வந்ததுக்கு பிறகு. முதிர்ச்சி இல்லைண்டா 14 வயசு 9ஆம் ஆண்டு 10ஆம் ஆண்டு வார டைமில் தான் பிள்ளையோட சரியான ரூபம் தெரியும்.
அதுக்கு பிறகுதான் டீச்சர் யோசிப்பா, இதுக்கு முழுக்க ஃபுல்லு சொல்லு கேட்பான், இப்போ கேட்க மாட்டான்ப்பான். டீச்சருக்கு பயந்தானே, அதுக்கு முழுக்க பயம் இல்லை, சொல்லு கேட்கணும், விருப்பம் காட்டியும் சொல்லு கேட்கும், பயந்து செய்யும். அப்போ அந்த மெச்சுவேர்ட் ஆனதுக்கு பிறகு நான் கையை விரிச்சு டீச்சர் சொல்றே, பிள்ளைய கொஞ்சம் பாருங்களே, இல்லாட்டி இஸ்லாமிய இயக்கத்தில் தஞ்சம் போடுறது, இல்லாட்டி இப்படியெல்லாம் நடக்குது. உள்ள வளர்க்குற வேலையோ சமூக உருவாக்க வேலையை வந்து இயக்கங்கள் செய்யறதில்ல. யார் செய்யணும்? சமூக உருவாக்கம், சமூகத்துக்கு அந்த மனித வளத்தை வழங்குறது, சமூக மேம்பாட்டை செய்யறது யார் செய்யணும்? யார்? குடும்பம் தான் செய்யணும். அது செய்யாதான் இயக்கத்தில் தேவையெல்லாம் வந்து, இயக்கத்துல செயற்கை தேவை, அது இயக்கமா உருவாகி வேலை செய்யறது செயற்கை தேவை, குடும்பம் தான் செய்யணும். அங்கே மிஸ்டேக் ஒன்று நடக்குது, அதை கொஞ்சம் வலியுறுத்துறது தான் என் முயற்சி. அதை கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்றேன், அதை கொஞ்சம் கவனம் செலுத்துங்க பார்ப்போம். ரைட். இப்போ பிள்ளை உருவாக்கத்தில் சம்மந்தப்படுறாக்கள் யாரு? பெற்றோர் சம்மந்தப்படுறாங்க, ஸ்கூல் வகையில் டீச்சர் சம்மந்தப்படுறாங்க, கல்வி ஒழுங்கு, கல்வி நிர்வாகம், கல்வி வழிகாட்டுற வகையில் கவர்மெண்ட் சம்மந்தப்படுது. அதுக்கு அங்கால சமூகமும் சில நேரத்தில் ஏதோ ஒரு வகையில் சம்மந்தப்படுது. இந்த அவ்வளோ தரப்பினரும் ஒரு 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 ப்ரொடக்ஷன், ஒரு தனி மனித வளர்ச்சியில இவங்க சம்பந்தப்படுறாங்க. இதுல யாரு முக்கியம்? யார் முக்கியம்? அரசாங்கம். ஏன் கல்வி சரியாயிக்கணுமே? டீச்சர் அவதான படிச்சு கொடுக்கணும். நீங்க படிச்சு கொடுக்குற இல்லையே, நீங்க இந்த ஓஏகளுக்கு உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ண இயலாத, நீங்க டீச்சராக இருந்தால் கொஞ்சம் சொல்லிட்டு, அது வேற விஷயம். சிலபஸ் கவர் பண்றதெல்லாம் நீங்க செய்ய மாட்டீங்களே. நீங்க என்ன செய்வீங்க? நீங்க சாப்பாடு கொடுப்பீங்க, கொண்டு கொஞ்சம் வச்சுக்கிடுவீங்க. அப்ப யார் வளர்க்குற பிள்ளை? இதெல்லாம் இன்னொரு கன்றாவியும் இருக்குது. எல்லாரு சைல்ட் கேர் சென்டருக்கு போறேன், அந்த இஷ்யூ இருக்குது. அப்ப அதெல்லாம் குறவு பார்ப்போம். அப்ப இதுல யாரு முக்கியம் நினைக்கிறீங்க? உள்ளே உருவாக்குற ஒரு நல்ல திறமசாலியான சமகாலம்னு சொல்றது, ஒரு 30 வயசுல அவன் என்ன உலகத்தை எதிர்கொள்வானோ அதுதான் அவனோட சமகாலம். அந்த சமகாலத்துல அவன் அறிவு எப்படி இருக்கணும், அவன் திறன்கள் எப்படி இருக்கணும், அவன் உழைப்பு எப்படி இருக்கணும், அவன் குடும்ப வாழ்க்கைக்கு அவன் ஸ்டார்ட் பண்ற அந்த தரமெல்லாம் எப்படி இருக்கணும்ன்ற விஷயம் தகமப்படுத்தப்படும். அதான் சமகாலத்துக்கு பொருத்தமான பிள்ளைன்னு நாங்கள் சொல்லுவோம். அது எங்க நடக்கணும்? சின்னத்தில் நடக்கணும். இதை யார் செய்யறது? இதுல யாரோட வகிபாகம் கூட? ஆசிரியர் அப்படியா? தாய் தகப்பன் அப்படியா? ஏற்றுக்கொள்ளீங்களா? தாய் தகப்பனா? நடக்குதா? டீச்சரை கையில கொடுத்துட்டு அவதான் படிச்சு கொடுக்க, அவ உருவாக்கி தருவான்னு தானே நாங்கள் கையை வச்சுக்கிறோம். ஆனா அப்படி இல்லை. அந்த விஷயத்தை தான் கொஞ்சம் இந்த இறைக்குரிய டோன்ல நான் சொல்ல பார்க்குறேன். டைம் இருக்கிற வரைக்கும் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அதாவது பிள்ளை உருவாக்கம்னு சொல்றது இப்படி இங்கேருந்து போகும். அதாவது பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னுக்கைந்தே கைட் பண்ணப்படுற ஒரு விஷயம் இன்றைக்கு பேசப்படுது. தாயோட வயிற்றிலிருந்து புள்ள இந்த வளர்ப்பு விஷயம் கையாளப்படணும்ன்ற விஷயம் ஆரோக்கியமாகிக்கலாம், அவளை சிந்தனை திறனை டெவலப் பண்ணுறதா ஆகிக்கலாம், கவனம் சொல்றாங்க. நாங்கள் பிறந்து யோசிச்சா பிறந்து 2 வயசு வரைக்கும் அவரோட உடல் வளர்ச்சி தான் கூடுதலாயிக்கும். உடல் வளர்ச்சி கூடுதலாயிக்கும். 2 வயசு 1.5 வயசு 2 வயசுல இருந்து 4-5 வயசு வரைக்கும் அவளோட அந்த என்னது காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்களே, அதாவது இந்த நுண்ணறிவு திறனும் வளரும். அந்த வயசு தான் எல்லா உளவியலாளர்களும் இந்த சிறுபிள்ளைகள் பற்றி பேசுகின்ற எல்லா ஆக்களும் சொல்றது இதுதான் அவன் அடிப்படையான காலம்சம். அவன் பின்னால் அவன் வெளிப்படுத்துற நடத்தை கோலங்களுக்கான அடிப்படையான காலம். அதாவது மனப்பாங்கு உருவாக்கும், எட்டிடியூட் டெவலப்மெண்ட் நடக்கிறது இந்த 2 வயசுலேருந்து 5-6 வயசு வரைக்கும் தான். அங்க என்ன மனோநிலையை நாங்க பதிக்கிறோமோ அதுதான் அவன் திறனை எப்படி யூஸ் பண்ணுவான்றது தீர்மானிக்கப்படும். திறன்கள் ஒட்டோ வரத்தான் செய்யும். மக்களுக்கு வளர 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 திறன்கள் உருவாக்கி கொண்டு தான் நிற்கும்.
பேச்சுத்திறன் வர மாதிரி, அறிவுத்திறன் வர மாதிரி, வேற ஃபிசிக்கல் இந்த இதெல்லாம் ஸ்கில் டெவலப் ஆகும். அதை எப்படி யூஸ் பண்ணுவான்ற அந்த விஷயம் இங்கே தான் இல்லை. அது பாசிட்டிவா நெகட்டிவா அந்த விஷயம் இங்கே தான் நடக்குது. அதுக்கு பிறகு 6-7 வயசுல இருந்து ரசூலுல்லாஹ் ஹதீஸை நாங்கள் பார்க்கலும் 7 வயசுல இருந்து 13-14 வயசு வரைக்குமான அந்த பீரியட் ட்ரைனிங் பீரியட்னு சொல்லுவாங்க. பயிற்றுவித்தல், கொஞ்சம் விஷயம் விளங்கும் அவனுக்கு, சொன்னா கேட்டுக்கொள்வான், சரிந்தா செய்வான். அப்படியான வயசுல அவரை பயிற்றுவிக்கப்படணும். அப்பதான் தொழுகையை பழக்கங்கள்னு சொன்னாங்க. உங்களுக்கு பல்வேறு நடத்தை ஒழுங்குகளை பழக்கலாம், பல்வேறு அந்த பண்பாட்டு ஒழுங்குகளை எல்லாம் பழக்கலாம். அன்றாட நடவடிக்கைகள், உடுப்பு எப்படி உடுத்துறது, உடுப்பு எப்படி வைக்கிறது, ஸ்லீப்பர் எப்படி போடுறது, அப்படியான ஒழுங்குகள் கூட நாங்கள் ட்ரெயின் பண்ணலாம். உங்களுக்கு அந்த ட்ரைனிங் இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போ இதுதான் இந்த பிள்ளை வளர்ப்பு. அதுக்கு பிறகு 13 வயசுக்கு பிறகு மெச்சுவர்ட் ஆயிடுவாரு. இப்போ போது சுயமாக தான் சிந்திப்பார். சுயமாக சிந்திக்கிறதுக்கு தான் கூட அழுத்தம் கொடுப்பார். அதை நிறைவேற்றத்தான் அவர் தூண்டப்படுவார். இந்த முன்னுக்குள்ள ரெண்டும் பாசிட்டிவா இருந்தா, இந்த பேஸ்ல இருந்தா அவர் சிந்திக்க தூக்குவார். இந்த எட்டிடியூட், இந்த ட்ரைனிங், இந்த ரெண்டும், அந்த எட்டிடியூட் சரியா இருந்தா ட்ரைனிங் கொடுக்கக்குள்ள ரெண்டும் கனெக்ட் ஆகும். எட்டிடியூட் சொல்ற அந்த மனப்பாங்கு பிழையா இருந்தா ட்ரைனிங் சரியா தான் கொடுப்பீங்க, ரெண்டும் கனெக்ட் ஆகாது, முரண்படுவார். அப்ப அந்த விஷயமெல்லாம் அங்கே இருக்குது. இதான் பிள்ளை வளர்ப்புன்னு சொல்றது. இந்த பீரியட் தான் பேரண்ட்ஸ் எதிர்பார்க்கறது. இந்த பீரியடுக்குள்ள நீங்க கவனிங்க, இந்த கவனிச்சா பெரிய விருட்சத்தை நீங்க உருவாக்குவீங்க. 13-14 வயசுக்கு சுயமா யோசிப்பாரு அவரு. அதுக்கு பிறகு நாங்க பொறுப்பும் குறவு எங்களுக்கு, அவர் தான் அவருக்கு பொறுப்பு. அதான் மெச்சுவர்னு சொல்லலாம், பாலியான வயசுன்னு சொல்லுவோம். அப்ப இந்த உருவாக்கத்துல எங்கட பங்கை கொஞ்சம் நாங்க விளங்கணும். அப்ப அதை நான் இப்படி சொல்ல பார்க்கிறேன். ஒன்று, பிள்ளை உருவாக்கத்துல ஆண் தான் அடிப்படை, பாப்பா தான் அடிப்படை. பாப்பாட மூலத்திலிருந்து அந்த பிள்ளை உருவாகுது. பாப்பாட குணநலங்களை அப்படியே அச்சொட்டா அது பரிமாறப்படுது. அப்ப பாப்பாட குணநலங்கள் அது உங்களுக்கு தெரியுமா இருக்காது, சரிதானே? ரெண்டாவது, தாயிட கருவறை, ரெண்டாவது அந்த பிள்ளை இருக்கிறது. தாயிட பின்னணிகள்னா அந்த பிள்ளையோட சேர்ந்து கொள்ளும். சரியா? ரைட். இப்ப புள்ள பிறந்தா, புள்ள பிறந்து இதுல இருந்து அந்த புள்ள பேசுறது பார்க்கறது விஷயம் வரைக்கும் யார தெரியும்? பிள்ளைக்கு தாயை தகப்பன் தான் தெரியும், கூட தாயத்தான் தெரியும். அந்த புள்ள பேசுறது விஷயம் விளங்குற வரைக்கும் கூட அந்த புள்ள ஒரு மானசீகமாக அந்த அரவணைப்பு தொடர்பாட தொட்டா தெரியும். நீ தாயா வேற ஆளான்னு கூட தெரியும். கத்துறதெல்லாம் இங்க பிள்ளைகிட்ட அந்த அளவுக்கு தாயோட அந்த புள்ள பிணைக்கப்பட்டி. ரைட். அந்த புள்ள அதுல ஒரு சுயமா இயங்குற வரைக்கும் யாரோட கூட தொடர்பு? சுயமா இயங்குற வயசுல வருமே, நடக்கிறது, ஓடியாடுறது, சாப்பிடுறது, சுயமா இயங்குறதெல்லாம் வரும். ஒரு 4-5 வயசு வரணும்னு அது வரைக்கும் அந்த புள்ளோட தொடர்பாளரோட இருக்கிறது யாரு? தாய் தகப்பன். அந்த புள்ள ஏதாவது தேவைப்பட்டா எதிர்பார்த்தா முதலாவது யாருல சாந்திக்கும்? தாய் தான். ரைட். அந்த புள்ள பேச்சு யார்கிட்ட இது படிச்சது? பேச்சு ஒரு மொழி, ஒவ்வொரு மொழிக்கும் சாயல் இருக்குது. இந்த மொழி நட ஒன்று தானே, ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு சாயல் இருக்கிற. அந்த சாயலை கூட எங்கேருந்து எடுத்தது? பேரரசை தான் எடுத்தது. அப்போ இது அவ்வளவு கூட எந்த ஒரு தேவை ஏற்பட்டாலும் உடனே யார்கிட்ட போகும்? உடனே யாரை எதிர்பார்க்கும்? தாய். எவ்வளவு நீங்கண்டா அந்த புள்ளோட மனப்பாங்கு யாரு? இதுல எந்த சம்பந்தம் இருக்குது டீச்சருக்கு, அரசாங்கத்துக்கு, சமூகத்துக்கு? ஒன்றுமே இல்லை. இது அவ்வளவு ஒரு வகையான உயிரியல் சார்ந்த ஈடுபாடு பிள்ளையோட. அவ்வளவு உங்களுக்கு தங்கி இல்லை. அந்த பிள்ளையிட ஆளுமை செலுத்துறாக்கள் யார்? எட்டிடியூட் உருவாக்குறதுக்கு ஆளுமை செலுத்துவோம், ட்ரெயின் பண்றதுக்கும் ஆளுமை செலுத்துவோம். டீச்சர் மார்க் இருப்பீங்க, இறங்க நினைக்கிறேன்.
ஒரு 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 மனப்பாங்கு உருவாக்குறதுன்னு சொன்னாலும் ஆளுமை செலுத்தணும். கவர்ற ஆட்கிட்ட தான் விஷயத்தை உள்வாங்க. யாரில் நான் கவர்றோமோ அவருடைய விஷயங்கள் தான் உள்வாங்க பார்ப்போம். அதே மாதிரி நாங்கள் ட்ரெயின் பண்ணப்படுறேன்டா, அந்த ட்ரெயினுக்கு உட்படுற இருந்தால் அவன் ஆளுமை செலுத்தப்படும். ஆளுமை செலுத்த எந்த அளவுக்கு ஆழமாக இருக்கிறோ அந்த அளவுக்கு அந்த புள்ள இணங்கி வரும், கவனம் குவியும். அப்போதான் ட்ரெயின் பண்ணது. இதெல்லாம் யார் செய்யுது? பாப்பாக்கு அம்மாவுக்கு தான் இது, குறிப்பாக அம்மாவுக்கு தான் இது. அப்போ இதை கொஞ்சம் டீச்சர்கிட்ட கொடுத்து நீங்கள் உருவாக்கி தகண்டா, டீச்சருக்கு என்ன தெரியுது? ஏன் உருவாக்கணும்? அவள் படித்து கொடுக்கணும், எழுத்தறிவு எண்ணறிவு கொடுக்கணும், அதை விட அவளை முடிஞ்சு. இந்த மனப்பாங்கு பற்றினா அவள் கணக்கெடுக்க மாட்டான். ஏன்னா மனப்பாங்கு உருவாக்குறேன்டா வேற ஒரு தேவை உண்டு. மனப்பாங்கு உருவாக்கம் எப்படி நடக்குதுன்னு சொன்னால், சின்ன வயசுல நாங்கள் விளங்கப்படுத்தி விஷயத்தை கொடுக்கல. விளங்கப்படுத்தி இது நல்ல விஷயம், இது கெட்ட விஷயம், இது கூடுமான விஷயம், இது கூடாத விஷயம்னு கொடுக்கல. மனப்பாங்கு விஷயம் பதிகிறது அது ஒரு நாலேஜ் தான். அது ஒரு நாலேஜ் பின்னணியில் தான் உருவாகுது. அந்த நாலேஜ் எப்படி கிடைக்கல? சூழல்ல தான் கிடைக்கும். அந்த சூழல் அது எங்களுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு குறவு. அதாவது சூழல்ல அக்கீதால செல்வாக்கு எந்த அளவுக்கு இருக்குது, இபாதத்துல செல்வாக்கு எந்த அளவுக்கு இருக்குது, அஹ்லாக்குல செல்வாக்கு எந்த அளவுக்கு இருக்குது, கம்யூனிகேஷன் கணவன் மனைவி வாரா குழந்தை தொடர்பாடல், ஒரு அன்பு நிறைந்த தொடர்பாடல், கனிவான தொடர்பாடல் எந்த அளவுக்கு இருக்குதா, அந்த விஷயம் அந்த பிள்ளைக்கு அப்படியே பரிமாற்றப்படும். விளங்கப்படுத்தி அல்ல. அந்த பிள்ளை காணும். நான் கண்டிக்கிறேன், நீங்களும் கண்டிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது 2-3 வயசுல பிள்ளை தொழும். கண்டிக்கிறீங்க தானே? நீங்க சொல்லி கொடுத்தீங்களா? ட்ரெயின் பண்ணீங்களா? ஏன் செய்தது? பார்த்து அது சரியானது, அது தேவையானது, அதை தீர்மானிக்குது. அதே மாதிரி சின்ன இந்த போனிக்காத வச்சுக்கொண்டு அதை கழுவுற தொடங்கிற பிடிக்கிற சாப்பாடு கொடுக்குறதெல்லாம் செய்யும். நீங்கள் ட்ரெயின் பண்ணல. இப்படி எத்தனையோ வயசு நான் கண்டிக்கிறேன். வீட்டில் யாராவது வெளியில தட்டினா கூப்பிட்டா வீட்லேருந்து ஆட்கள் லேடிஸ் போகக்குள்ள சோல் போட்டு தானே போவாங்க. சோல் போட்டு இந்த பக்குவமாக தான் போவாங்க. யாருன்னு தெரியாது, ஆம்பளை பொம்பளைன்னு தெரியாது. இதை கண்டதாயிக்கன்னு நினைக்கிறேன். நான் ஒரு 3 வயசு பிள்ளைய நான் கண்டிக்கிறேன். என் கண்ணால கண்டது, பல தடவை கண்டது. யாராவது தட்டினா ஓடி போய் சோல் தேடி தலையில போட்டுட்டு எதுக்கு சொல்லி கொடுத்த விஷயம் இல்லை. இப்படி விஷயங்களை உள்வாங்கதா இல்லையா? இதெல்லாம் சரி காண்றதா இல்லையா? சரியானது. இதை மொத்தமா சரியானும், இதை மொத்தமா சரியானும். இந்த பிள்ளை வளர்க்குற விஷயத்துக்கு வந்துக்கிறேன். இதை மொத்தமா சரியானும். யாசகங்கிட்ட ஒருத்தர் வந்துக்கிறான். அப்போ பிள்ளைகிட்ட சொல்லிங்க அந்த யாருன்னு பாருங்க. அப்போ பிள்ளை வந்து சொல்லும், இந்த என்ன பிச்சை கேட்கவோ இப்படியா, இதுதான் வேலை, இந்த வியாழக்கிழமை வரையலாது இப்படி சொல்லுவீங்க. அப்புறம் என்ன செய்வீங்க? எங்கனையா பற்றி சல்லி தருவீங்க. அந்த பிள்ளைக்கு தெரியும் எங்கே சல்லி வைக்கண்டு. சல்லி எங்கே? சல்லி எல்லா இடத்துலையும் வைக்கிறீங்க, உலகத்துலையும் வைக்கிறேன். ஆனால் சல்லி தேடி என்ன தேடுறீங்க? சில்லறை தேடுறது. சில்லறை தேடி இதை பண்ணி கொடு அப்படின்னீங்க. இப்படி 10 தையும் நடந்தா அந்த பிள்ளைக்கு என்ன மெசேஜ்? கொடுக்காது, கொடுக்கறத விரும்பாது, இப்படி யாருக்குள்ள மதிக்காது. எடிகேட் பண்றோம். இப்படி மனசை உருவாக்கும். விருந்தாளிகள் வருவாங்க. ஒரு வகையான விருந்தாளி வந்தால் தட்டல் புடல வேலை நடக்கும். முத்தம்லாம் துப்புரை பண்ணி முன்னுக்கு அந்த சோஃபாலாம் ஒழுங்குபடுத்தி சாப்பாடெல்லாம் பாண்டு வேலை செஞ்சு நடக்காங்க. மிச்சம் நெருக்கமான ஆட்கள் போல விரும்பமான ஆட்கள் போல அவங்கள வரவேற்று பிள்ளைய முடிச்சு வச்சு இதை பார்க்கணும். இன்னொரு விருந்தாளி வருவாங்க. சரிதானே? இந்த நேரத்தில் வராங்களே என்ன செய்யறது? இதில் இந்த பிள்ளை அவங்களோட எக்ஷன் எல்லாம் தலைகளை மாறும். இதெல்லாம் படிக்கும் பிள்ளை. இதெல்லாம் விஞ்ஞான ரீதியாக பேசுகிற விஷயங்கள். இதெல்லாம் படிக்கும். இப்போ என்ன ஆட்டிடியூட்டை டெவலப் பண்ணுறோம்? யாரோட கையில் இருக்குது? எங்களோட சூழல்லேருந்து அந்த பிள்ளை படிக்குது. எங்களோட பிஹேவியர்லேருந்து, நடத்தை வெளிப்பாடுகள்லேருந்து படிக்குது. சோமியில் காய்ச்சல் வந்துட்டு சண்டை மாறுவீங்க. காய்ச்சல் வந்துட்டு இதை ஊற்றி கொடுக்கணும், வருத்தமாகிக்குது, ஹாஸ்பிட்டல் போகணும். நீங்கள் அந்த பால் வார நீங்கள் வரையில் எவ்வளோ வருத்தப்படுறது உங்களுக்கு தெரியாது. அப்படி இப்படி சண்டை பிடிக்கிறது இப்படிலாம் இருந்தால் அந்த பிள்ளை பார்க்கும். ஆனால் பொறுமையாக இருந்து கத்தலெல்லாம் மாஷா பால அப்படி இருக்கிறீங்க. பிள்ளை வந்து கேட்கணுமா காய்ச்சலா மருந்து எடுக்கலையா, எடுப்போமே சில எல்லாம் நினைக்கிறான் சோப்பட்டுவான் அப்படின்ட்டு அக்கீதா படிப்பிக்கலாம், தாராளம் படிப்பிக்கலாம்.
ஒரு புள்ள ஏதாவது சாமானை கீழே போட்டு உடைச்சிடும். நாங்கள் என்ன செய்வோம்? எங்களை பழக்கத்தில் அதை ஹேண்டில் பண்ணுவோம். அப்போ அந்த பிள்ளை என்ன பார்க்கும்? அல்லா நான் பார்க்காது, இந்த விஷயம் எனக்கு தவறு நடந்தாலும் எனக்கு நீதி வழங்குறதுக்கு ஒத்துழைப்பு பார்க்கும். உங்களுக்கு விஷயத்தை அணுகினது அல்ல நாடிக்கலாம் உளுந்து. அப்போ அல்ல நாடுன அந்த விஷயத்தை அந்த பிள்ளைக்கு எப்படி கம்யூனிகேட் பண்ணுவீங்க? அது செய்யலாம்டா அக்கீதான். இப்படி கவனமா அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் யோசிக்கலாம். தூங்க போகும் பொழுது, எழும்பும் பொழுது எல்லாம் மீக்குது. அதெல்லாம் நாங்கள் இதெல்லாம் சரியா மேனேஜ் பண்ணி 6 வயசு 7 வயசுக்கு போகிற சிலபஸ் ஒன்று தயாரித்து ஒரு 4 வருஷம் சிலபஸில் அவளோட இபாதத்து விஷயங்களை படிப்பிக்கிறது, பண்பாட்டு விஷயங்களை படிப்பிக்கிறது, ஒழுங்கு விஷயங்களை படிப்பிக்கிறது, கல்வி விஷயத்தை படிக்கிறதா இந்த எட்டிடியூட்டும் அதுவும் கனெக்ட் ஆகும். இங்கே பிள்ளைய பார்த்துட்டு அங்கே அதை செய்யுங்கன்னா ஒத்து வராது. அப்போ இந்த விஷயத்தில் இந்த பேரண்ட்ஸுக்கு தான் இதை செய்யலாம், பேரண்ட்ஸ் தான் செய்யணும். இது பேரண்ட்ஸோட பீரியட் தான், இது டீச்சர்ட பீரியட். டீச்சர்ட வேலை என்ன தெரியுமா? அவங்களுக்கு என்ன அறிவு எழுத்தறிவு டெவலப் பண்ணுறது தான். உங்களுக்கு சின்ன 7 மணிக்கு 7 மணிக்கு அவன் திறனை விருத்தி செய்யறது தான் ஸ்கூலோட வேலை. அது எங்களுக்கு சாத்தியமும் குறும். ஆனா இந்த விஷயத்த அவங்கள்ட்ட கொடுக்க இயலாது. இந்த ஒரு வாக்கு நடக்கணும். இது பெண்களுக்கு பெரிய ஒரு வகைவாகம். அதுக்காக ஆண்கள் தப்பிக்கொள்ள இயலாது. ஆண்களும் அந்த சூழல் உருவாக்கத்துல சம்பந்தப்படுறாங்க. எனவே ஆண்களுக்கும் அதில் ஒரு பொறுப்பு இருக்கத்தான் செய்யுது. சரிதானே? அப்போ இப்படி உருவாக்கம் நடந்தா, இப்போ நான் இது வரைக்கும் பேசின அந்த ஆரம்பத்துலேருந்து விஷயத்தை எடுங்களேன். பிள்ளை உருவாக்கத்துக்கு பேசிக் சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். மனைவி என்ன செய்யணும்னு சில விஷயங்களை பரிமாறிக்கொண்டோம், தெரிஞ்ச விஷயம்தான். கணவன் என்ன செய்யணும்னு செஞ்சிட்டோம். இது அவ்வளோ ஆரோக்கியமாக நடக்குது. குடும்பம் எப்படியும் இது அவ்வளோ ஆரோக்கியமாக நடக்குது. இதை செய்யறதுல என்ன பிரச்சனை? இதை செய்யறதுல என்ன பிரச்சனை? முதலாவது அல்ல சொன்னது செய்யதெல்லாம் வேணும். அல்ல செஞ்சா எத்தனை பலன்கள் பிரதிபலன்கள். அவன் சந்தோஷப்படுவான், மன்னிப்பான், அருள் பாலிப்பான். வயின் சக்கரத்தும் ரசீதனுக்கும் நீங்க நன்றி செலுத்தினா இன்னும் கூட்டுவேன். எதை கூட்டுவான்? எதை எங்களை குடும்ப வாழ்க்கையில தேவைப்படுதோ அவ்வளோத்தையும் கூட்டுவான். அப்ப இந்த குடும்பத்துல உருவாகிற அந்த புள்ள சமூகத்துல எப்படி இருக்கும்? சமூகத்துக்கான பெரிய ஒரு வளமாக, நாட்டுக்கான ஒரு ஆரோக்கியமான பிரஜையாக இருக்கும். இது குடும்பத்துல உருவாக்கியது. அவ இப்படி இந்த விஷயத்தை செய்யறதுக்கு இந்த விஷயத்தை செய்யறதுக்கு ஒரு என்னது ஒரு தேவை என்று சொல்லலாம், அல்லது சமகாலத்தில் அது ஒரு இஷ்யூ ஆகிக்கும்னு சொல்லலாம். இப்படி விஷயத்தை நீங்க செய்யக்கூட ஒன்று லீடர்ஷிப் ஒன்று கொடுப்படுது, சரியா? தலைமைத்துவம் ஒன்று வழங்கப்படுது. அந்த தலைமைத்துவம் பற்றிய திறனும் நாலேஜும் எங்கிட்ட இருக்குமா? இல்லாட்டி எப்படி செய்யறது? சரிதானே? அதே மாதிரி கற்பித்தல் ஒன்று நடக்குது பிள்ளைக்கு, சரிதானே? நாங்கள் அந்த கற்பிக்கிற விஷயங்களை எப்படி கற்பிக்கிறது, எதை கற்பிக்கிறது நாலேஜோட இருக்கிறோமா? இல்லாட்டி என்ன நடக்கும்? சும்மா போ. கற்பித்தல் நடக்குது, பிள்ளைக்கு படிப்பிக்கிறோம், கணவன் மனைவி கூட படிப்பிப்பாரு. அந்த கற்பித்தல் சார்ந்த அந்த விஷயமும் கற்பிக்கிற அந்த திறனும் எப்படி கற்பிக்கிறது, எந்த வயசுக்கு எப்படி கற்பிக்கிற திறன் ஒன்றைக்கு தானே. அதுல ஒரு பேசிக் அளவிலையாவது எங்களுக்கு அது இருக்குதா அப்படின்னு நாங்க கவனம் செலுத்தோம். அதே மாதிரி ஒரு கவுன்சிலிங் நடக்குது, நிறைய நடக்குது. இதுதான் மனைவிக்கு கவுன்சிலிங் நடக்குது, கணவனுக்கு மனைவியால கவுன்சிலிங் நடக்குது, பிள்ளைகளுக்கு பெற்றோரால கவுன்சிலிங் நடக்குது, நிறைய நடக்குது. அந்த கவுன்சிலிங் பற்றி ஏதாவது நாலேஜை நாங்கள் எடுத்துக்கிறோமா? அவ எப்படி செஞ்சு கொடுத்து வைக்கிறோம்? கற்பிக்கிறோமா இல்லையா? பிள்ளைக்கு படிப்பிக்கிறோமா இல்லையா? மொழி படிப்பிக்கிற இல்ல, வாழ்க்கையை படிப்பிக்கிறோம். உளவல ஆலோசனை வழங்குறோம், அதாவது மோட்டிவேட் பண்றோம், சரியா? உற்சாகப்படுத்த பார்க்குறோம். இப்படி உளவல ஆலோசனை வழங்குறோம். அதே மாதிரி பிள்ளையை ட்ரெயின் பண்றோம். நாங்கள் ஒரு ட்ரெயினர். அந்த ட்ரைனிங் சம்பந்தமான ஏதாவது நாலேஜ், ஏதாவது
ஒரு பயிற்சிக்கு நாங்கள் உட்பட்டிக்கிறோமா? இதெல்லாம் செய்யறத நான் சொல்றேன். சொற்கள் கொஞ்சம் அப்படி இந்த பெருசா இருந்தாலும் இதெல்லாம் நீங்க செஞ்சுக்கிட்டீங்க. இதை படிச்ச பொம்பளை ஆகிக்கலாம், படிக்காத பொம்பளை ஆகிக்கலாம், பாம்பர பொம்பளை ஆகிக்கலாம், எந்த பெண்ணா இருந்தாலும் எந்த ஆணா இருந்தாலும் இது அவ்வளவு நடக்குது. சரியா? நீங்க அவங்களுக்கு அட்வைஸ் பண்றீங்க தானே, உபதேசிக்கிறீங்க. எதை உபதேசிக்கிறது, எப்படி உபதேசிக்கிறது, எப்படி எந்த எந்த சந்தர்ப்பத்தில் எப்படி செஞ்சா நல்லன்றதை ஏதாவது நொலேஜுங்கிட்ட இருக்குதா என்று நாங்கள் பார்த்துக்கிறோம். சரிதானே? அடுத்தது வழிகாட்டுறோம், கைட் பண்ண பார்க்குறோம். நீ இப்படி செஞ்சா இப்படி வருவா, நீ இப்படி செஞ்சா இப்படி வருவா, இப்படி படித்தா இப்படி வருவா அப்படின்ட்டு கைட் பண்ண பார்க்குறோம். அந்த கைட் பற்றிய எதை சொல்றது, எந்த வயசுல எதை சொல்றது, எப்படி சொல்றது, எதை முற்படுத்தணும் என்றெல்லாம் எங்களுக்கு அது சார்ந்த அறிவிக்குதான். பிரச்சனை சால்வ் பண்ணுறோம், பிள்ளைகளுக்கு இடையிலையும் சொல்கிறோம், அல்லது எங்களுக்கு இடையிலையும் பிரச்சனைகளை சால்வ் பண்ண சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பிரச்சனை, சின்ன பிரச்சனைன்றது நீங்கள் பெரிய பெரிய சண்டை பிடிச்சதான் பிரச்சனை எடுத்துக்கொள்றத அதானே பிரச்சனையை சால்வ் பண்ணுறோம். அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுற ஏதாவது திறனை நாங்கள் வளர்த்திக்கிறோமா, எங்கேயாவது படிச்சுக்கிறோமா அப்படின்னு பாருங்க. சரியா? நாங்கள் பிள்ளைகளை நெறிப்படுத்துகிறோம், ஒழுங்கமைக்கிறோம், இந்த விஷயமா செய்யறோம். இவ்வளவும் செய்கிறோமா இல்லையா? இவ்வளவும் செய்கிறோம். இவ்வளவும் படிச்சுட்டா செய்கிறோம், சும்மா செய்கிறோமா? கொஞ்சம் அது சம்பந்தமான நாலேஜை டெவலப் பண்ணி செஞ்சா இப்படி. இந்த பிள்ளை வளர்க்குற விஷயத்தெல்லாம் சொல்கிறேன். அதுதானே? பிள்ளை வளர்க்குறது ஒரு வயசுலேருந்து, பிறந்தத்துலேருந்து 2 வயசு மட்டும் ஒரு வகையான விஷயம் சொல்லுவாங்க. அந்த பிஹேவியர் சேஞ்ச், அதாவது அந்த நடத்தை மாற்றங்கள்னு சொல்லி. அப்போது 2 வயசுலேருந்து 5-6 வயசு வரைக்கும் ஒரு விஷயம் நடக்குது. 5-6 வயசுலேருந்து 13 வயசு 14 வயசு வரைக்கும் ஒரு விஷயம் நடக்குது. 14 வயசுக்கு பிறகு சுதந்திரமாக பிள்ளை நடமாடுறதுக்கான திறனை அடையுது. அதுக்கு முன்னுக்குள்ள உருவாக்கத்தில் இவ்வளவு ஒரு பேரண்ட்ஸ் செய்கிறாங்க. அதை விளங்கி கொஞ்சம் அறிஞ்சு கொஞ்சம் பயிற்சி பெற்று செய்யறதுல என்ன பிரச்சனைகளுக்கு அப்படி யோசிக்கிறீங்களா? நான் இப்போ நெட்ல எல்லாம் தாராளமாக இதை எடுத்துக்கூடாது, நிறைய வருது, தாராளமாக வருது. அப்போ அதை கொஞ்சம் கவனம் செலுத்தி ஈடுபாடு காட்டி முக்கியத்துவப்படுத்தி அதை விளங்கி பிள்ளையை கைட் பண்ணா பிள்ளை எப்படி பார்க்கும்? தந்த தாயும் தகப்பனி பெரிய ஒரு ஆசானாகத்தான் பார்க்கும். அங்கே ஆசனம் மாறணும், ஆசனம் மாறணும் ஒழுங்கு இருக்கும். இவ்வளோத்துல எங்களை திறமைகளை வளர்த்து கொள்ளலாம்டா, கொஞ்சம் நாலேஜை டெவலப் பண்ணலாம்னு சொன்னால் நாங்கள் கச்சிதமாக இந்த குடும்ப வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துறதுக்கு அங்கால நல்லதொரு சந்ததியை உருவாக்குறது மாத்திரமல்ல, நல்லதொரு சாலிகான பிள்ளைய விட்டுட்டு கபருக்கு போய் சேர்ற மாதிரியான ஒரு ஏற்பாடு நடக்கும். பிள்ளையை நீங்க தூக்கி வளர்க்குறீங்க, புள்ள வந்து எத்தனை கிலோ வைக்கும்? 8 கிலோ 9 கிலோ 10 கிலோ அப்படி வைக்கும். நீங்க உங்களோட புள்ள தூக்குற வயசுன்னு வரும். அப்ப நீங்க எத்தனை கிலோ வைப்பீங்க? வருமா இல்லையா? நீங்க பிள்ளைய தூக்குற வயசு வருமா இல்லையா? அப்போ நீங்க எத்தனை கிலோ வைப்பீங்க? 60 கிலோ வைப்பீங்க. எது பாரம்? பிள்ளையை தூக்க கூட அந்த பிள்ளையிட சுமார் முகப்பத்தினுடைய பார்க்கணும், எடுக்கணும், பிடிக்கணும், கழுவணும்ன்றது சும்மா உந்துதளிக்கும். இங்க எப்படிக்கும்? எல்லாம் சுமையாகவும் பாரமாகவும் வைக்கும். மனசுல அவருக்கு இடம் வைக்கலமாய்க்கும், ஆனா எல்லாம் சிரமமாகவும் கஷ்டமாகவும் வைக்கும். அந்த பிள்ளை எப்பவும் சிரிச்சு மகிழ்ச்சியோட ஓடிய தெரியுது, அதெல்லாம் ரசிப்பீங்க. இவரை பெட்ல வச்சுட்டு தான் பார்க்கணும். பாப்பா அம்மாய பெட்ல வச்சு ஒரே படுக்கையில தான் பார்க்க வேண்டியது. இப்ப எது கஷ்டம்? தாய் பிள்ளையை பார்க்குற கஷ்டமா, பிள்ளை தாயை பார்க்குற கஷ்டமா, தாய் தாப்பனை பார்க்குற கஷ்டமா? எது கஷ்டம்? அந்த கஷ்டத்துக்குரிய ஒரு உருவாக்கம் இங்க நடக்கும். தாய் என்ன அட்வான்ஸை செய்யறான்னா, பிள்ளைய தன்னோட வயிற்றுல பராமரிக்கிறது, பெற்றெடுக்கிறது எல்லாம் பெரிய சிரமம். அது இவருக்கு இல்லாம போகும். மற்றது உங்களோட கூட பிள்ளை தான் கஷ்டப்பட போகும், மற்றது எடுத்தா. எனவே அந்த விஷயத்தை ஆரோக்கியமா இந்த சந்தோஷமா மகிழ்ச்சியா செய்யறேன்னா உங்களோட 3 வயசு 5 வயசுல உள்ள உருவாக்கத்துல தான். சரி, இப்படி சில விஷயங்களை உங்களோட பரிமாறிக்கிறேன். நான் சொன்னது ஏதோ சரியா இருந்தா அது அல்ல தந்தது, அதை நானும் நீங்களும் அதுக்குரிய மரியாதையும் மதிப்பையும் கொடுத்துருவோம். பிழைச்சிருந்தா கூட குறைய நான் ஏதாவது சொல்லியிருந்தா அது என்ன தவறு, எல்லாத்துல என்னை மன்னிக்கணும்.
எனக்காக நீங்கள் துவா செய்வீங்கன்ற எதிர்பார்ப்போட இந்த அளவில் முடிக்கிறேன். வாஹம் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஏதாவது சந்தேகங்களுக்கு ஒரு 5 minutes டைம் கொடுத்தாரோம். கேள்விகள் இல்லை இன்ஷால்லா கேட்கலாம். சமூகத்தில் போனே ஒரு கட்டத்தை எதிர்பார்க்காத மாதிரி வழியாக போன சந்தர்ப்பங்கள் என்ன கண்முன்னா காண்போம். நிறைய நல்ல முறை வழங்கப்பட முடியல. ஒரு இன்னொரு காலத்துல டக்குன்னு மாறி அது இன்னொரு காரணம் அதான் நாங்கள் முன்னுக்குள்ள விஷயம்னு நான் பெரிய பாரதூரமாக சொன்னனே, அந்த விஷயத்தை உறுதிப்படுத்துன்ற பொருள் தான் இதில் உள்ள மிஸ்டேக்கை பற்றி கவனம் செலுத்தலாம். அப்போ அது எங்களுக்கு பெரிய சேஃப். அதை நான் சொல்ல வந்தேன். அந்த மனப்பாங்கு டெவலப்மெண்ட் பாசிட்டிவாக டெவலப் ஆகிட்டா அவரோட நாலேஜை அவருக்கு அதுக்கு ஏற்பத்தான் யூஸ் பண்ண பார்ப்பார். அதுக்கு எதிரான விஷயத்தை விரும்ப மாட்டார். அதான் எங்களோட ஏற்பாடு. சரிதானே? அப்போ பெருசாக போனது பொறுத்தா இது நடக்குதுன்னு சொல்லிங்க. எப்படியும் 9ஆம் ஆண்டு போனது பொறுத்தா அது இஷ்டம் நடக்கும். அப்போ மெச்சுவேர்ட் ஆகக்கூடும். மெச்சுவேர்ட் ஆகக்கூட அவர் குழம்புறாரா இருந்தால் இங்கே மிஸ்டேக் நடந்தீங்கன்னா இது விளக்கம். ஆனால் அங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் நிற்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதாவது உங்களோட இந்த நண்பர் கூட்டாளி யாருன்னு பாருங்க, ஒருத்தர் அவரோட கூட்டாளியில் மாத்திரம் இருப்பார். அப்போ அவர் மெச்சுவேர்ட் ஆகி அந்த வயசுக்கு வர டைமில் அவர் எப்படியும் மக்களோட தொடர்பு போட போகிறாரு. அப்போ அவர் எப்படியும் இந்த வயசு இந்த என்னது இளமை பருவம்னு சொல்கிற அந்த வயசுக்கு தானே இதுலேருந்து கூட செல்வாக்கு செலுத்துகிற கூட்டாளியிட அவர்தான் உங்கள் வாப்பா அம்மாவோட பெருசாய்ப்பாரு அர்த்தம். அவங்க சொல்றதான் கேட்பார். அப்போ நாங்கள் அந்த இடத்துல கவனம் ஆகிக்கணும். ஒரு 9-10 வயசு வரக்கூடிய ஒரு நல்ல சாலிகான பிள்ளையாக இவருக்கு பொருத்தமான பிள்ளையாக கூட்டாளியாக ஆக்குற விஷயம் கூட்டாளி ஆகி விட்டு சும்மா இல்லை. அந்த கூட்டாளியை வீட்டுக்கு வரத்துக்கான ஏற்பாடு செய்யணும், நீங்கள் கௌரவிக்கணும், கண்ணியப்படுத்தணும். அப்போ வீட்டில் என்ன கூட்டாளிக்கு மேலே நல்ல ஒரு மரியாதை வச்சுக்காண்டு அவர் விளங்கணும். அப்படி ஒரு நல்ல ஒரு பிணைப்பை ஏற்படுத்தணும்டா. இது ஒரு பெரிய ஒரு சேஃப். அவர் விட மாட்டார். இவர் ஒரு விஷயத்தை கன்வின்ஸ் பண்ணால் அதே விஷயத்தை அவர் கன்வின்ஸ் ஆகணும் இல்லை தானே. கன்வின்ஸ் ஆகாட்டி அவர் கண்ட்ரோல் பண்ணுவார். நீ இப்படி இப்படி போகிற இல்லாட்டி உங்கள்கிட்ட சொல்லி தருவார் நிலைமை. அப்படியான ஒரு சேஃப் ஒன்று இருக்குது எங்களுக்கு. இதுக்கு ஒரு இது சொல்கிறேன்னா, நாங்கள் ஒரு 10-11 வயசு வரக்குள்ளைய நல்ல பிள்ளைன்னு நாங்கள் கருதுகிற இந்த மாதிரியான வளர்ப்போடு சம்மந்தப்பட்ட பிள்ளைகளை அவர் அவர் அந்த அந்த அவருக்கு மெச்சாகணும். அவர் கூட்டாளின்றது சும்மா சாதாரணமாக நடக்கிறல்ல. நான் கவனமாக பிளான் பண்ணி செய்யணும்டா சொல்ல அந்த ஹதீஸே சொன்னாங்க. குர்ஆனும் இந்த விஷயத்த சொல்லிக்குது.